இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். ஹலோ ஆல், வெல்கம் டு வாய்னவர பாட்காஸ்ட். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல யாரு கூட பேச போறோம்னா கேமிங் மேட்னஸ் தமிழ் ஜேபி ப்ரோவும் ஆர்க் சைனும் வந்திருக்காரு. வணக்கம் ப்ரோஸ். வணக்கம் வணக்கம். அப்புறம் எப்படி இருக்கீங்க? அனைவரும் நலம். நீங்கெல்லாம்? நலம் நலம். வீட்டில் அனைவரும் நலம். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பத்தி பேசலாம்னா, முதல் முறையாக பீரஸ் இந்த டாபிக் அவனே என்கிட்ட கேட்காம சூஸ் பண்ணி எடுத்த அந்த டாபிக். அது அப்படி சொல்றேன், நானே சூஸ் பண்ணிட்டு அந்த டாபிக். ஆல்ரெடி இந்த டாபிக் பேசலாம்னு சொல்லியிருந்தோம். நம்ம கிடப்புல போட்டு வச்சிருந்தோம். கிடப்புல இருந்து இப்பதான் வெளியே வந்திருக்கு அந்த டாபிக். ஸோ அந்த டாப்பிக்கை இன்னைக்கு பேசலாம்னு முடிவு பண்ணி. ஸோ டாபிக் என்னன்னா அனிமே இப்போ அந்த கல்ச்சர் எப்படி உருவாகுது, அந்த அனிமே கல்ச்சர்ல என்ன நடக்குது, நம்ம இந்தியானா கல்ச்சர் எப்படி போகுது, அதை பத்தி தான் பேச போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அனிமேனா சொல்றது இருங்க. அனிமேனா இமேஜினேஷன் ஃபர்ஸ்ட் ஒருத்தர கேட்கலாம். அனிமே இமேஜினேஷனா உங்களுக்கு என்னதுங்க? ஃபர்ஸ்ட் புதுசா அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ண பிராலிக்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண. அனிமே நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் இவனும் சொல்லுவான் பீரஸும், எனக்கு அவ்வளோலாம் அப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. நானும் ஃபர்ஸ்ட் பொம்மை படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா நான் ஏஓடி என்ன ஸ்டார்ட் பண்ணி வச்சான் ஒரு பையன். அங்கே ஸ்டார்ட் பண்ணி சரி பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எபிசோடே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து சரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு சீசன் முடித்தேன். மொத்த சீசன் முடித்தேன் பிஞ்சு வாட்ச் பண்ணி. அப்புறம் டெத் நோட் போனேன். ஜுஜுட்சு கைசன் லேட்டஸ்ட் எபிசோட் வரைக்கும் முடிச்சிருக்கேன். அதே இப்போ போய்கிட்டே இருக்கேன் அனிமேல. ஜுஜுட்சு கைசன் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டேன். சரி, ஓகே. அனிமையின் முன்னோடியாக திகழும் நம்ம ஜேபி அவர்களே மற்றும் ஆர்க் அவர்களே, ஸோ அனிமியோட ஆரம்பம் அப்படிங்கிறது என்னை விட ஆர்க் பேசுறதுக்கு இங்க நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ ஆர்க்கே ஆரம்பிட்டோம். ஆர்க்கு நான் அனிமி பார்த்தேன்னா எல்லாத்துக்கும் ஸ்டார்ட் ஆயிருந்தாங்க. அரௌண்ட் 2002ல நம்ம கார்ட்டூன் தான் எல்லாத்துக்கும் மூலதனம். இப்ப இருக்கிற பசங்க யாரு கேட்டாலும் ஓரளவுக்கு பழைய டைம்ல ஆரம்பிச்சதுன்னா கார்ட்டூன் தான். அந்த டைம்ல கார்ட்டூன் ஒரு செழிப்பான ஒரு இதா இருந்துச்சு. கரெக்டான கண்டென்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. மாதிரி பேப்ளேட்ல இருந்து போக்கிமானு, டிராகன் பால் ஜின்னு எல்லாமே கரெக்டா இறக்கிட்டு இருப்பானுங்க. டைம் லைன் ஸ்லாட்டும் கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டுல பாக்குறவங்க நாடகம் பார்ப்பாங்க. ராதிகா நாடக ஸ்டார்ட்ல எதுவுமே சிக்காது கரெக்டா. அது நான் கொடுத்து வச்சிருக்க கூட சொல்லலாம். அந்த மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல கரெக்டா பாத்துருவாங்க நாடகம்லாம். ஆனா எனக்கு கரெக்டா 9 மணி 8:30 தான் கரெக்டா இருக்கு. 8 to 9:30 வரைக்கும் பக்காவா இருக்குங்க. 1.5 மணி நேரம் டிவியே விட மாட்டேன். அந்த அளவுக்கு இருக்கும். பட் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ஒரு 7th 8th வரைக்கும் பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் 9th 10th நான் ஹாஸ்டல் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் பாக்குறதுக்கு டைம் கிடைக்கல. பட் அந்த டைம்லயும் அப்பதான் நான் இதுக்கு எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சேன். சென்டர்ஸ்ல போயும் பாக்குறதுக்கு எக்ஸ்போஸ் ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி பார்ப்பேன். பட் ஒழுங்கா தேட தெரியாது. எங்க போய் தேடணும், எப்படி தேடணும் எனக்கு தெரியாது. ஸோ அந்த 11th 12th தான் கரெக்டா தேட தெரிஞ்சு கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சா. அப்பயும் பாத்தீங்கன்னா எந்த சென்டர்லயும் உருப்படியான ஸ்பீட் இருக்காது. ஸோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பீட் இருக்கும். வீடியோ பார்க்கவும் முடியாது. ஏதோ தானு ஓடிட்டு இருக்கும். அரௌண்ட் இந்த காலேஜ் டைம்ல தான் பாத்தீங்கன்னா 2013 சம்திங் டைம்ல தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வட்டாரத்துல நான் கிட்டத்தட்ட 1 இயரா பாக்குறது நிறுத்திட்டேன். அந்த 12th சரியான டார்ச்சர். மார்க் எடுக்கணும். நான் பிடிச்ச என்னை ஜெயில வேற போட்டிருந்தாங்களா. அவங்க எல்லாம் துரத்த தேடிப்பானுங்க. அதனால எப்படி பொழைச்சாகணுங்கிறதுக்கு புரியல. நாமக்கல் தான், அதேதான். துரத்த தேடிப்பானுங்க. சரின்ட்டு நம்ம சுத்தமா அது பக்கமே போல. டோட்டலா மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் திரும்பி காலேஜ்ல கால் எடுத்து வச்சோடனே எனக்கு ஒரு பென்ட்ரைவ் வந்துச்சு. ஒரு 3 மாசம் போனதுக்கு அப்புறம் ஒரு பென்ட்ரைவ் வந்துச்சு. என்னோட சீனியர் ஒருத்தர் கொடுத்தாரு அந்த பென்ட்ரைவ். அந்த பென்ட்ரைவ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க. நான் எதிர்பார்க்காத மாதிரி டிராகன் பாலோட ஃபுல் சீரிஸ் இருந்துச்சு. இல்லைங்க, சொல்லி முடிக்கிறேன். நீங்க வந்து பகீர் லைட்டிங்க கவலைப்படாதீங்க. ஸ்டடி மெட்டீரியல் தான் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. அவங்க தப்பா கொடுத்துட்டாங்க. வேற எதுவும் கிடையாது. அப்படி வந்ததுல பாத்தீங்கன்னா டிராகன் பால் இருந்துச்சு. அப்படியே திரும்பியும் கை வச்சவன் தான் இன்னைக்கு வரைக்கும் விடாம. மேக்ஸிமம் என்ன சொல்றது, ஒரு நாளைக்கு ஒரு அனிமையாவது பாத்துறேன். அந்த மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டேன். பட் வீக்லி பாத்துறேன். வீக்லி கேட்சப் பண்ணிடுவேன். என்னென்ன சீரிஸ் இருக்கோ டெய்லி ரிலீஸ் ஆன டைம்ல ஒரு சில அனிமேஸ் கண்டினியூஸா கேட்சப் பண்ணுவேன்.
இல்ல போர் அடிச்சதுன்னா அன்னைக்கு பார்க்காம விட்டுட்டு வீக்லி எண்ட்ல பார்த்தீங்கன்னா, அந்த வீக் வந்த எல்லா எபிசோடும் ஒவ்வொரு எபிசோடையும் கரெக்ட்டா கேட்ச் பண்ணிருவேன். பட் பிஞ்ச் வாட்ச் பண்ணியிருக்கிறேன்னு கேட்டா, ரேர்லி டூ பி ஹானஸ்ட். நான் எந்த சீரிஸுமே அந்த அளவுக்கு பிஞ்ச் வாட்ச் பண்ணதே கிடையாது. ஓகே ஓகே. நம்ம முன்னோடியா ஜேபி இருக்கிறதுனால பிஞ்ச் வாட்ச் பண்ண முடியல. நாங்கலாம் இப்பதான் பார்க்கறதுனால பிஞ்ச் வாட்ச் தான். ஜேபி ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 2002 ஃபர்ஸ்ட் வந்து அப்போ வந்து என் வீட்டில் டிவி கிடையாது. ஸோ பக்கத்து வீட்டில் வந்து போகோ ஓடிட்டு இருக்கும். ஸோ போகோவில் வந்து பாப் த பில்டர் தான் நான் ஃபர்ஸ்ட் அனிமி அப்படிங்கிறத விட நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனது கார்ட்டூன் தான். 2D ஓ. figures 2D animation. இல்ல பாப் த பில்டர்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிளே டாய்ஸ் வச்சு பண்ண மாதிரி இருக்கும். Okay, கிட்டத்தட்ட ஸ்டாப் மோஷன் மாதிரி இருக்கும். நீகோ டாய்ஸ் மணி. இல்ல like- கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். லைக் இந்த பெங்குயின் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆஸ்வேல்டு அதெல்லாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து கரெக்டா அந்த டைம்ல கரெக்டா அப்ப என் பாட்டி வீட்டுல வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வாங்குறாங்க. அதுல வந்து 30 சேனல் இருக்கும். அப்பெல்லாம் வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு பிபிஎல் டிவி ஒன்று இருந்துச்சு. 12 சேனல் ஆண்டனா வச்சு ஓட்டுற டிவி. ஸோ அதுல கார்ட்டூன் நெட்வொர்க்லாம் வராது. இதுல வந்துச்சு. அப்புறம் உட்காந்து அப்பதான் முதல்ல சாயந்தரம் 5 மணிக்கு போக்கிமான் அப்படிங்கிற ஒண்ணு பாக்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த டாம் அண்ட் ஜெர்ரி அதாவது போயிட்டு இருந்துச்சு. பட் நான் அனிமி அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து போக்கிமான் தான். ஸோ போக்கிமான்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போக்கிமான் முடிஞ்சதும் அப்படியே ஒரு 2005 டைம்ல வந்து டிராகன் பால் ஜி எல்லாம் ஆரம்பிச்சானுங்க. ஸோ அரௌண்ட் 5th 4th அந்த டைம் இருக்கும்போது டிபிசி எல்லாம் ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே ஒன்னொன்னா பார்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து டிராகன் பால் ஜி நருட்டோலாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல பிஞ்ச் பண்ணதான். அண்ட் இப்போ அதுக்கப்புறமும் நான் பெருசா ஃபாலோ பண்ணதுன்னா வந்து அப்பப்போ சேனல்ல போட்டுட்டு இருந்ததை பார்த்துட்டு இருந்தேன். தனியா உட்காந்து டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. தென் அதுக்கப்புறம் இப்பதான் வந்து திரும்ப வந்து கொஞ்சம் டைம் எல்லாம் கிடைச்சி திரும்ப சீரீஸ் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நருட்டோ அதுக்கப்புறம் டிபிசி சூப்பர்லாம் விட்டு போனதெல்லாம் திரும்ப பார்த்துட்டு இப்போ ஜுஜுட்சு கைசனு அதுக்கப்புறம் இப்போ பொருட்டோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொருட்டோ அதை பாக்குறீங்க. ஏஓடி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அது எதுவோ தெரியல ப்ரோ. ஆனா அது பார்க்கணும்னு தோணிட்டே இருக்கு. ஸ்டில் இட்ஸ் ஷிட். ஆனாலும் அது பார்க்கணும் பார்க்கறத விட முடியல. சம்ஹவ் ஹினாட்டாக்காகவும் நருட்டோக்காகவுமே அதை திரும்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. அதான் ஒரு மீம் கூட வந்திருக்கும். ஒரு சில எபிசோடு முடிச்சிட்டு பிறகு நருட்டோ வந்து பொருட்டோ கிட்ட கன்னு காமிக்கிற மாதிரி. இப்போ வந்து இது பொருட்டோ கிடையாது, நருட்டோ சிப்புடன் 2ன்ற மாதிரி வரும் அது. பாத்தீங்கன்னா அந்த ஒரு ரீசனுக்காகவும் அண்ட் எனக்கு அந்த மீட்ஸ்கி கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதனால வந்து அதை உட்காந்து திரும்ப அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த கேரக்டருக்காக தான் சொல்ல போனா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. தென் அது போக ஏஓடி போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக தான் ஜுஜுட்சு கைசன்லாம் முடிச்சு அதெல்லாம் பிஞ்சு. அப்புறம் டீமன் ஸ்லேயரு அதெல்லாம் வந்து இப்போ கரண்டா பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது இப்படியே தொடரும். சொல்லப்போனா என்னோட வாட்ச் ஹிஸ்டரியும் அதே மாதிரி தான் உங்களுது தான். இப்போ நீங்க என்ன பண்ணீங்களோ அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். பட் நான் ஸ்டார்ட் பண்ணது 2017 ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி கிளாஸ்ல போய் உட்காடுறேன். உங்களுக்கு பென்ட்ரைவ் வந்தது, எனக்கு ஹார்ட் டிஸ்க் வந்தது. ஓகேவா? உங்களுக்கு பென்ட்ரைவ் யாருக்கு பென்ட்ரைவ் வந்துச்சு, எனக்கு டெக்னாலஜி மாறிச்சு. என்ன சொல்லிருங்கன்னா மக்களே பென்ட்ரைவ்லயாவது குறிப்பிட்ட கண்டென்ட் மட்டும் தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க்ல எல்லா கண்டென்ட்டுமே இருந்திருக்கும். சொல்ல போனா வந்து ஹார்ட் டிஸ்க்ல வந்து அனிமே மட்டும் இல்ல, ஹென்டாய் இருந்தது. அதுதான் நான் சொன்னேன். சரி ஓகே, அதுவும் பார்த்தேன். சரி ஓகே, இப்போ அனிமே வந்து இப்போ ஒருத்தரோட எக்ஸ்போஷர் முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க வாழ்க்கையில வந்து எக்ஸ்போஷர். இப்போ அனிமேவோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரி லைட்டா தொட்டுடலாம். ஹிஸ்ட்ரி வந்து ஃபர்ஸ்ட் அனிமே ஜப்பான்ல 1961 வந்தது. அது வந்து சாக் போர்டில் சாக் பீஸ்ல பண்ணது அனிமே. 5 மினிட்ஸ்க்கோ 2 மினிட்ஸ்க்கோ பண்ணது. என்ன ஏன் அனிமே வந்துச்சு அதையும் அனிமே ஏன் வந்தது இருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஹிஸ்ட்ரி தொட்டதுக்கு அப்புறம் அனிமே ஏன் வந்தது சொல்லலாம். அதான் ஃபர்ஸ்ட் சாக் போர்டில் பண்ணாங்க. ஒரு 2 மினிட்ஸோ 5 மினிட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு அனிமே வந்தது. ஸோ அதுல இருந்து இப்போ டெவலப் ஆயிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து ஏன் அனிமே வந்தது, ஏன் அனிமே வந்துச்சுன்னா அந்த இது ஹிரோஷிமா நாகசாகிக்கு அப்புறம் வந்து ஜப்பானுக்கு வந்து இதுவே என்ன சொல்றது, சாப்பிட்றதுக்கு பஞ்சம், எஸ்போ தின்ன ஹிரோஷிமா நாகசாகினால வந்து ஸ்டோரி அங்கே விளைவிக்க முடியாது. ஆனால் புண்ணு பூச்சி கூட முளைக்காது. ஸோ அந்த மாதிரி கஷ்டத்தில் இருந்த போதும் வந்து அவங்க வந்து எதை பண்ணான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்தது வந்து அந்த டிராயிங் ஆர்ட். ஸோ ஆர்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி எல்லாரையும் பார்க்க வச்சு அதை வாங்க வச்சு அதை வந்து எப்படி நம்ம ஷாப்பாக தான் நம்மளோட தொழிலாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு
யோசிச்சு அப்போதான் அந்த 1960ஸ்க்கு அப்புறமா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகி வெறும் உள்ளுக்குள்ளேயே இருந்துச்சு, நாட்டுக்குள்ள இருந்தது. பண்ட மாற்று முறையா மாற்ற ஆரம்பிச்சு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சு. ஸோ இப்போவும் நம்மளுக்கு தெரியும் அனிமே வந்து ஜப்பானோட பிக்கஸ்ட் ட்ரேடு, என்ன சொல்றது, பிக்கஸ்ட் எக்கனாமினே சொல்லலாம். சோர்ஸ் மெயின் சோர்ஸ். ஓகே. அதே அனிமி ஜஸ்ட் அந்த ஒரு விஷயனுக்காக மட்டும் பண்ணல. நீங்க இப்ப ம். நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும். இப்ப வர அனிமீஸ் வேற, அந்த டைம்ல வந்த அனிமீஸ் எல்லாமே வேற. இன்க்ளூடிங் கவ்பாய் டு டிராகன் பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இட் வாஸ் லைக் கிவிங் ஹோப். நாளைக்கு நல்லா இருக்குங்கிற மாரி ஒரு எண்டிங் தான் இருக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு எப்படி வேணாலும் ம். ஸ்க்ரூட் அப்பா லைஃப் இருக்கலாம். ஆனா வந்து நாளைக்கு நல்லா இருக்கும். லைஃப் வந்து நல்லா இருக்குங்கிற மாரி ஒரு பெர்செப்ஷன்ல தான் ஒரு அனிமீஸ் வந்து ஹோப், அந்த டைம்ல குடுத்துட்டு ஒரு இருந்தாங்க. பாசிட்டிவிட்டி. ஏன்னா அதான் அந்த ஜாப்பனீஸ் அந்த மோட்டிவேஷன். கண்டிஷன்ல இருந்தாங்க. மோட்டிவேஷனுக்காக லைக் இந்த நிமிஷம் ஸ்க்ரூட் அப்பா இருக்கலாம். பட் அதுல எண்ட்ல வர மாரி நீங்க நாளைக்கு நல்லா இருக்கலாம். ஸோ போராடுங்கங்கிற மாரி ஒரு மோட்டிவேஷனலா இருக்கணும்னு தான் அனிமீஸ் அந்த டைம்ல வந்து உருவாக்குனாங்க. இப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சோகம் தான் இன்னைக்கு அனிமியோட ட்ரெண்டாவே போயிட்டு இருக்கு. லைக் நருட்டோ நெறைய சீரிஸ் அதனால தான் இருங்க மேலயே இருங்க போயிட்டு இருக்குது. தத்த பயோ ரத்தி பையோ அப்படி தத்த பயம். அப்படியே டப்புனு யாராவது யாராவது ஒரு கோரமான ஒரு வில்லனை பார்த்தோன்னே, சரி உன் கதையெல்லாம் இருக்கட்டும், சின்ன வயசுல தனியா இருந்தியா, நான் தனியா இருந்த கதையை சொல்றவா. சிவா இங்க பெஞ்சில இருக்கு, வாங்கி நான் சொல்றேன் நானு. அந்த காலத்துல வந்து எங்க அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, நான் மட்டும் தனியா வந்தேன் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகி, அதாவது பெயினுக்கே வந்து பெயின் உணர வச்சிருவாரு அவரு அந்த ஃபைட் சீன்ல. இது அப்படியே நருட்டோ பக்கம் போகுது, நம்ம திரும்ப உள்ள வருவோம். ஸோ இதை பத்தி பேசும்போது நம்ம வந்து மாங்கா அண்ட் அனிமி என்னங்கிறதையும் நம்ம மக்களுக்கு நம்ம சொல்லணும் இல்லையா? ஸோ மாங்கா அப்படிங்கிறத வந்து இட்ஸ் அ காமிக் கிராஃபிக்கல் நாவல்னு சொல்லலாம். இட்ஸ் அ மோனோக்ரோமிக், ரைட்? ஸ்கிரிப்ட். யா, அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ மோனோக்ரோமிக் டூ. ஸோ இப்போதான் வந்து கலர் மாங்காஸ் எல்லாம் வருது இல்லடா இருக்கு. இல்ல எப்பயுமே கலர் மாங்காஸ் வந்து என்ன ரீபிரிண்டட் எடிஷன் சொல்லுவாங்க. ரீகலரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எடிட்டர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு இது மாரி சான்ஸ் மாரி குடுப்பாங்க. இஃப் தேர் புக் இஸ் டூயிங் குட்னா, ஒரு அரவுண்ட் 6 வீக்ஸ் ஒன்ஸ் இல்லாட்டினா அவங்க எடிஷன் டைம் பொறுத்து 6 ஆர் 12 எடிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கலர் பேஜ் வந்து அவைலபிள் ஆப்ஷனா குடுப்பாங்க. இட்ஸ் லைக் டூ பூஸ்ட் குறிப்பிட்ட ஃபியூச்சர்ல நடக்க போற சீன வந்து அந்த கலர் பேஜ்ல இன்க்ளூட் பண்ணிட்டு, ஹிடனா வச்சு அத வந்து ஃபியூச்சர்ல வர இதுக்கு வந்து ஹைப் குடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஈஸ்டர் எக். ஆமா. அந்த மாரி யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாரி தான் இருந்துச்சு. பட் அந்த கலர் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுறத பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு கலர்டைஸ்ட் இதாவே கொண்டு வரலாம். அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நெறைய இதுலருந்து ரீவொர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஆக்சுவலா அது எல்லாத்துலயுமே செட் ஆகல. லைக் மாங்கானா கலருங்கிறது வந்து இப்போ கார்ட்டூன்ல ஒர்க் ஆச்சு. இட் டசன்ட் ஃபீல் ரியல் குட்ங்கிற மாரி சொல்ல முடியாது. ஆ எதுக்கு வந்து ஆக்சுவலா கலர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு சில மாங்கா வந்து எதுக்குன்னா, அனிமி கிரியேட் பண்ணும்போது தே வாண்ட் த கரெக்ட் ஷிட். டைரக்டர்ஸ் அதாவது மாங்கா ஆர்டிஸ்ட் வந்து என்ன கிரியேட் பண்றாங்கங்கிறது கரெக்ட்டா நம்மளால கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அனிமி ப்ரொடியூஸ் பண்ண போறது வேற ஒருத்தன். அனிமி டைரக்ட் பண்ண போறது வேற ஒருத்தன். அது வந்து டைரக்ட்டா ரைட்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க என்ன கலர் டோனுங்கிறது ரைட்டர் சொன்னா தான் தெரியும். மாங்கா ரைட்டர் சொன்னா தான் தெரியும். ஸோ அதுக்காகவாவது ஒரு இஷ்யூவாவது ஃபுல்லா கலர் பண்ண சொல்லுவாங்க. அனிமி அடாப்ட் பண்ணும்போது தப்பான டிரான்சிஷன் நடந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, போக்கிமான் அனிமில வந்து ஜிங்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குடுத்த கலர் டோனே வேற. இட் ரிஃப்ளெக்டட் பிளாக் கலர் டோன் தான் குடுத்துருப்பாங்க. அது வந்து பிளாக் பீப்பிள குத்தி காட்டுற மாரி இருக்குன்னு லைக் பிகம் டிஃபரண்ட் ஷிட்டா மாறிடுச்சு. அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் வந்து நான் வந்து இதுக்கு இந்த கலர் தான் குடுக்கணும்னு பார்த்தேன். இவங்க தான் தப்பா குடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அத கலர மாத்திட்டாங்க. இட் ஹேப்பன்ட். ஓ, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ மெயினா இருக்க ஒரு குழப்பம், நீங்க ஜேபி சொன்ன மாதிரி ஜாப்பனீஸும் சைனீஸும் ஒன்றும் கிடையாது லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும். எல்லாம் தப்பா புரிஞ்சுன்னு இருக்காங்க. அப்சல்யூட்லி. அதுதான் எந்த ஒரு ஜாப்பனீஸ் படம் வந்தாலும் அது வந்து சைனீஸ்ன்றது, எந்த அனிமே வந்தாலும் அது சைனீஸ்ன்றானுங்க. அவனுக்கு மத்தியில வந்து சைனீஸ் தான் இருக்கு எல்லாத்துலயும். அந்த மாதிரி ஜாப்பனீஸ்ல எது வந்தாலும் சைனீஸ் தான், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு அவனுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சப்பு முக்கக்காரன் என்ன பண்ணாலும் அது வந்து சைனான்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது விட்டானே சவுத் கொரியாக்கோ ஜப்பானுக்கோ சண்டையே இழுத்துட்டுருவானுங்க. சவுத் கொரியாவுக்கு அதுதான் அந்த அளவுக்கு தான் நம்ம ஆளுங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வந்து
சொல்றது நெறைய பேர் வந்து இந்த டப் அண்ட் சப்புக்கு நடுவுலயே இங்க நெறைய வார் போய்க்கிட்டு இருக்கு இப்போ. ஆமா ஸோ ஆமா நெறைய பேர் அந்த சோர்ஸ வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்க்கறதுக்கு நெறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அந்த ம். ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தா தான் அந்த டிஃபரன்ஷியேட்டே எங்களால பண்ண முடியும். ஏங்க அத அத வந்து இவங்க அத பத்தி யோசிக்கிறதும் கிடையாது, இது பண்றதும் கிடையாது. ஏன்னா வந்து சப்டைட்டில் வந்து பார்க்க சொல்ல வந்து அவன் வந்து ஒரிஜினல் ஜாப்பனீஸ் வாய்ஸ்ல பேச சொல்ல அவன் அந்த கேரக்டருக்கு என்ன வாய்ஸ் அவன் ஆடிஷன் வச்சு எது செட் ஆகுன்ற அந்த வாய்ஸ் அது ஏத்த மாதிரி வந்து பண்ணியிருப்பாங்க சப்டை ம், ம், ம். டப்பு பண்ண சொல்ல ஆனா டப்புக்கு அவன் ஊர்ல அவன் லாங்குவேஜுக்கு சம்பந்தமே இல்லாத இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அயன்மேனுக்கு எப்படி விஜய் சேதுபதி கொடுத்தாங்களோ அந்த மாதிரி கணக்கு வந்துடும் அது நீங்க டப்ல வேண்டாம் பாத்தீங்கன்னா தோழரே, அங்க அங்க வேண்டாம் தோழரே ப்ளீஸ். நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு இல்லையா? அது வேணாம். ம். ஓகே அது ஒரு ஊருக்காக தொட்டுக்கலாம் பட் ஆனா சொல்றது அந்த மாதிரி தான் கரெக்ட் தான், கரெக்ட் தான். இல்ல ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சில டப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஆ எனக்கு வந்து உண்மையிலேயே டிராகன் பால்ஸ் எல்லாம் வந்து சப்ப விட எனக்கு டப் ரொம்ப பிடிக்கும். ஆ ஏன்னா ஏன்னா வந்து ஆ ஏன்னா வந்து நீங்க அந்த வந்து ஃபைட்ல சப்டைட்டில் ரேஜ் பார்த்தா ஆகுறது, அதுதான் ஆமா ஆமா அந்த அந்த எமோஷன் வந்து எனக்கு வந்து சப்ப விட எனக்கு டப்ல நல்லாவே கன்வே ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்த அதே மாரி எனக்கு சம்ஹவ் ஜாப்பனீஸ் வாய்ஸ்ல கேட்கும்போது கோகு வாய்ஸ்லாம் வந்து ஃபீமேல் வாய்ஸ் மாரி தோணும். அவ்ளோ ஒரு எனக்கு அந்த அக்ரஷன் வந்து அவன் கத்தும்போது இருக்கும். பட் ஆனா ஒரு கான்வோலலாம் வந்து ஒரு சில பேடாஸ் டயலாக்ஸா இருக்கட்டும், வெஜிடா ம். பேசுறதா இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் வந்து எனக்கு டப்ல தான் வந்து எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது எப்பவுமே. ம். உண்மையிலேயே கோகு வாய்ஸ் ஃபீமேல் தான் பேசுறாங்க. ஆமாமா. கோகுவா இருக்கட்டும், ஆஷோட இதுவுமே டப்பு ஆஷ் கூட தான் இருக்கிறதுலே இதுதானே. கூத்து தான். ஃபீமேல் ஆஷ்க்கு தானே. 2மே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான். அதான் டப்பு ஃபீமேல் தான், சப்பு ஃபீமேல் தான் ஆக்சுவலி. அதே மாதிரி ஒன் பீஸ்ல கூட லூஃபிக்கும் அதேதான் ஃபீமேல் கேரக்டர் தான் வரும் ம். அ ஏன்னா தே நீட் அ இம்மெச்சூர் வாய்ஸ் ஃபார் அ 15 இயர் ஓல்ட் பாய் ரைட். 10 to 15 இயர்ஸ் அப்படிங்கிறப்போ, அதுக்குள்ள அவனுக்கு அந்த மாரி தான ஒரு வாய்ஸ் இருக்கணும். ஆனா டிராகன் பால் ஜிங்கிறப்ப கதையே மாறுது. இல்ல டிராகன் பால் ஜி பொறுத்தளவுக்கு டிராகன் பால் ஜி நான் டப்ல தான் பார்த்தேன். சப் பார்த்தப்போ ம். மியூசிக் வந்து ரொம்ப ஓல்டு மியூசிக்கா இருந்தப்போ ஜாப்பனீஸ் மியூசிக் செட் ஆகல எனக்கு. இங்கிலீஷ்ல அந்த மியூசிக் ம். செட் ஆச்சு. ஸோ ஐ லைக் இட். பட் டிராகன் பால் சூப்பர்ல டு பி ஹானஸ்ட் ஜாப்பனீஸோட மியூசிக் வந்து பக்காவா இருந்துச்சு. அத எடுத்து இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. கேவலமா இருக்கு மியூசிக். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ரா இன்சிங்லாம் கொடூரமா இருந்துச்சு. என்னடா ஆ. பண்ணி வச்சிருக்கீங்கிற மாரி தான் இருந்துச்சு. இதுவும் வந்து உங்களுக்கு இதுலயும் நடந்துச்சு. போக்கிமான்ல பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அண்ட் ஒய்லாம் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கே தாண்டி போயிட்டு இருந்துச்சு. அதான் ஆஷ் கிரெண்டிங்ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். அதுக்கு அவன் போட்டிருக்கிற இந்த மியூசிக் வந்து ஜாப்பனீஸ் போட்டிருந்த மியூசிக் வந்து இட் வாஸ் டாப் கிளாஸ்ல இருக்கும். நான் அதனால தான் அந்த சீரிஸ விடாம பார்த்ததே. அவன் ரொம்ப வெறி புடிச்சு பார்த்துட்டு இருந்தான் அந்த இத. ஆனா அதே அப்படியே டப்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தா எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவ்வளோ கொடூரமா பண்ணி வச்சிருந்தானுங்க. அதுக்கு மியூசிக் போட்டிருந்ததும் சரி, அதுக்கு பாட்டு பாடுனதும் சரி. இட் வாஸ் லைக் செட்டே ஆகல. அந்த சேம் லெவல் ஆஃப் இது வந்து கிரியேட் ஆகல. ஒரு எனர்ஜி வந்து அந்த இதுல கிரியேட் ஆகல. டு பி ஹானஸ்ட் அது அந்த தெர்ல எல்லா நான் ஃபேக்டரும் வந்து சேர்ந்து தான் இது பார்க்கல. ஜாப்பனீஸ் பார்க்காததால எனக்கு இங்கிலீஷ் ரொம்பவே புடிச்சது. ஆஸ்கிரேனி ஜாத்தியும் நான் வந்து ரிங்டோனா வச்சுட்டு சுத்துனேன். அந்த அளவுக்கு எனக்கு புடிச்சிருந்துச்சு. மேபி நான் ஜாப்பனீஸ்ல பார்த்திருந்தா எனக்கு அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். ஜாப்பனீஸ் மியூசிக் டாப் கிளாஸா இருந்துச்சு. அதனால தான் ஆக்சுவலா என்ன சொல்றது? அமெரிக்கன்ஸ் எல்லாம் திரும்பி திரும்பி பார்த்தானுங்க. மியூசிக் வாஸ் ம். ட்ரெண்டிங் லைக் ஹெல் அங்கலாம். அப்ப வந்து ம். டப்பே ரிலீஸ் ஆகல. நான் சொல்றது வந்து டப்பே ரிலீஸ் ஆகுற டைம்ல சொல்றேன் நானு. ஓகே, ஓகே. எல்லாருமே திட்டுனானுங்க. வாஸ் லைக் வாட் த ஹெல் ஹேவ் யூ டன்ங்கிற மாரி தான் இருந்துச்சு. ஆனா ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா, ஜப்பானீஸ்ல கேவலமா இருக்கு மியூசிக்கு. அத எடுத்து வந்து டப் பண்ணும்போது சூப்பரா போட்டிருப்பானுங்க இவனுங்க. டப்பிங்ல சூப்பரா ம். போட்டிருப்பானுங்க. இப்ப அது அப்படியே ட்ரெண்டே மாறுது உண்மைய சொல்லணும்னா. லைக் சப்ல இவங்க பண்ற மியூசிக் குவாலிட்டி தரமா இருக்குது. டப்பிங்ல வந்து தே ஆர் நாட் என்ன சொல்றது? ஒரு உருப்படியான இதுல எப்படியும் பார்த்துருவானுங்க. நம்ம ஏன் இது கஷ்டப்பட்டு பண்ணணுங்கிற மாரி போயிருச்சு. ம். ஸோ அடுத்து வந்து சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் அந்த டாபிக்ல வர்றது ஜென்ஸி ஜென்ஸின்னு சொல்ல உங்களுக்கு என்னங்க வருது மிஸ்டர் ஆர் அதாவது இ அது அது ஒண்ணும் இல்லடா. இப்ப நம்மளெல்லாம் ஹாஃப் பூமர்ன்னு சொல்லிட்டு இருக்காய்ங்கல்ல. ஓ! அந்த நம்ம தான் ம். டைப்பா? நம்ம தான் ஜென்ஸி. அதாவது 90க்கு அப்புறம் பொறந்து இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஜீவராசிகள். ஏங்க லைக் 90ஸ் ஃபக்கிங் 90ஸ் கிட்ஸ் மேன். ஏங்க 90ஸ் கிட்ஸ் நோஸ் எவ்ரிதிங்க. 2கே கிட் நோஸ் ஒன்லி சேட்னஸ்ங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இட்ஸ் லைக் சிம்பிளா ஒரே வார்த்தையில முடிச்சிடலாம். அவனுங்களுக்கு பூமர் சோகமா டாக் ஒரு டச்சிஃபைஸ். ஒரு 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 சோகம் இருந்தா போதும் அவங்களுக்கு. அதான் வாழ்க்கை. ஏன்னா, சின்ன அடிபட்டாலே அந்த இடத்துல வந்து சோகமாயிடுறானுங்க. ஸோ, அப்ப அது எப்படி வந்து ம். காம்பன்சேட் பண்றாங்கன்னா, அனிமி சீரிஸ்லயே அதே சோகத்த தேடுறானுங்க.
இப்போ டிப்ரெஷன். நம்ம ஊர்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல ஓப்பனா சொல்றேன், ஒன் பீஸ் ரூல்ஸ் எப்படி சொல்றது? அவுட் சைட் ஆஃப் இந்தியாலாம் பாத்தீங்கன்னா, ஒன் பீஸ் கிட்ட நருட்டோலாம் கெஞ்சணும். இட்ஸ் லைக் நருட்டோலாம் ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போட்டு மிதிப்பானுங்க அவனுங்கலாம். ஆனா இங்க போய் நம்ம ஊர்ல ம். இப்ப நருட்டோ ஃபேமஸா இருக்குன்னா, அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த சோக ஃபேக்டர் தான். வேற எதுவுமே கிடையாது. அவனுங்க அத சொல்லும்போதே அப்படியே உள்ள அப்படியே அவனுக்கு புல் அரிக்க ஆரம்பிச்சிருது. இந்த மெயினே 2K வந்து கிட்ஸுக்கு. அதுதான் அந்த இட்டாச்சி கேரக்டர் அவனோட ஸ்டோரி ம். மட்டும் பார்த்துட்டு இல்ல இட்டாச்சி நான் நல்லவன். வந்து தப்பு சொல்லணும்னு சொல்லல. இட்ஸ் லைக் ஓகே இட்ஸ் குட். பட் நீங்க வந்து அத தூக்கி வச்சுற அளவுக்கு அது உண்மையிலே குட்டா இருக்கான்னு கேட்டா, ஐ ஒன்ட் கன்சிடர் தட். அதோட எத்தனையோ மாஸ்டர் பீஸ்லாம் இருக்கு நான் பார்த்திருக்கேன். லைக் ம். ஜேர்னில நான் எவ்வளவோ மாஸ்டர் பீஸ்லாம் பார்த்திருக்கேன். நீங்க அதெல்லாம் திரும்பி கூட பார்க்காம இதையே உட்காந்து சொல்லும்போது தான் நமக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. 2K கிட்ஸ் மேல பார்த்தா சொல்ல வேண்டியதா இருக்கு. லைக் அந்த சேட்னஸ் இருந்தா போதும். அதுதான் எனக்கு வேணுங்கிற மாரி இருக்கு இந்த இடத்துல. ம். பட் நான் இவ்வளோ ஒன் பீஸுக்கு சொம்பு தூக்குனாலும் நான் ஒன் பீஸ் கிட்டத்தட்ட ஒரு 30 எபிசோடு கூட தாண்டல. நான் ஏன் அந்த சீரிஸை சப்போர்ட் பண்றேன்னா மெயின் ரீசன் பிகாஸ் ஆஃப் த லோ டாக்ஸிசிட்டி. அந்த ம். சீரிஸ்காரங்க பெருசா யாருக்கிட்டையும் சண்டை போடுறது கிடையாது. எங்க தான் உண்டு சண்டை தான் வேலை உண்டு. சண்டை போட்டு அவனை ஆ. சுத்தி போட்டு அடிக்கிறாங்க நருட்டோ ஃபேன்ஸ். ம். அதான் அது அவங்க ஏதோ ஒரு இருக்கல உங்களுக்கு ஏங்க தெரியல. அதுதாங்க பிரச்சனை. டாக்ஸிசிட்டி டருட்டோ ஃபேன்ஸ் ரொம்ப அதிகங்க. அநியாயத்துக்கு மோசமா இருப்பானுங்க. இல்ல நம்ம லைக் ஊர்ல இங்க எஸ்விகே இல்லாம எத்தனை பேர் நருட்டோ பார்த்தாங்க? நான் பார்த்தேங்க. நான் கதை சொல்றேன். காலேஜுக்கு போட்டோனே அந்த ஹார்ட் டிஸ்க் தான் வந்தது கையில. அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறந்து. இல்ல இல்ல ஐ மீன் நான் என்ன சொல்றேன்னா இருக்கும் ஒரு சிலர் இருக்கும். பட் ஆனா இப்ப நருட்டோ கண்ணின்னு சுத்திட்டு இருக்கிறவனுங்களா அதை தாண்டி வேற ஏதாவது அனிமி பார்த்தானுங்களா? அதுதான் கேள்வி. பார்க்க மாட்டானுங்க. அதுக்கே பாத்தீங்கன்னா பார்க்க மோஸ்ட் மாட்டானுங்க. ஏன்னா வந்து அதுவே வந்து நருட்டோ ரிட்டர்ன் அதுவே கூட ரிட்டர்ன் கூட 3 வாட்டி பார்ப்பானுங்களே தவிர, அதையே தான். ஆமா அதையே ரிட்டர்ன் 3 தடவை பார்ப்பாங்க. பட் ஆனா வந்து யா- அடுத்த மாட்டானுங்க. அடுத்த லெவலுக்கோ இல்ல அடுத்த ஆனிமேக்கும் மாட்டானுங்க. ஏன்னா எவ்வளவோ இருக்கு. ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் இருக்குது, ஜுஜுட்சு கைசன் இருக்கு, பார்த்தா பாக்குறதுக்கு உருப்பட்டது இருக்கு. ஆனா இவனுங்க அங்க சைடு திரும்பியோட பாக்குறது இல்ல. எத என்ன பேசினாலும் நருட்டோ மாதிரி வராது அப்படின்னே தொங்குறானுங்க. அதுதான் பிரச்சனை. ஏன்னா வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் ஆனது நருட்டோ தான். அவங்க பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்ன்ற மாதிரி அவனுக்கு அதை அப்படியே அதையே பிடிச்சி ஜிம்பிட்டு இருக்கானுங்க. ஆரம்பி விடுற நம்ம வரைக்கும். ஊர்ல இவனுங்க இது முதல்ல இது மணி இஷ்டம். அதே எக்ஸாக்ட்லி இதுக்கு மேல ஓவர் நருட்டோ ரேட்டட் ஷிட். வேணாங்க. எதிர்காலத்துல நாங்க நருட்டோ செய்வோம். அதுக்குன்னு ஒரு எபிசோட் டெடிகேட் பண்ணி அதுக்குன்னு ஒரு வச்சிருக்கோம். dedicated பண்ற ஐடியா episode இல்ல. இருக்கு. ஆனா அதுல நாங்க Gaming Madness. ஸ்பெஷலா குறிப்பு. வச்சுக்கிறோம். ஆமா, குறிப்பு. குறியீடு கலர் புக் மாதிரி குறியீடு கலர் ஷீட் குறியீடு. மாதிரி. குறியீடு வச்சிருக்கோம் அவ்வளவுதான். சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்க 2 இந்தியால பேரும் சொல்லல ஜென்சியை பத்தி. ஜென்சி எங்க அவனுக்கு பத்தி பேசல ஒண்ணும் இல்லைங்க. என்னங்க அது பேச விருப்பம் இல்லைங்க. அப்புறம் என்னங்க போங்க. இப்ப சரி ரைட். அடுத்தது என்ன டாபிக் சொல்லுங்க. அடுத்ததாக இப்போ இந்தியால இப்போ வந்து ஆனிமே வருமா இல்ல வந்தா அது வித்ஸ்டாண்ட் பண்ணுமா இல்ல இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் ஆனிமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ம். இன்கேஸ் வந்து இந்தியால வந்து ஆனிமே வந்து அஃபிஷியலா வந்து ப்ரோமோட் பண்ணா அது வித்ஸ்டாண்ட் ஆகுமா இல்ல இல்ல லாஸ்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நம்ம ஊர்ல அனிமி ரொம்ப வருஷமா இருக்கு. நமக்கு அனிமினா என்னன்னு தெரியாத வயசுலயே இங்க அனிமேக்ஸ்னு ஒரு சேனல் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ம் ஆனா அப்பவே வந்து இங்க யாரும் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல. இந்த ஜெட்டிக்ஸ் கடந்த ஜெட்டிக்ஸ் ஒரு மட்டும் தான் சொல்றீங்க? இல்ல அனிமேக்ஸ்னே ஒரு Spotify சேனல் இருக்கு. ஓகே ஓகே. அனிமேக்ஸ்னே ஒரு சேனல் இருக்கு. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அனிமி தான் ஓடுன்னு இருக்கும். அப்பெல்லாம் நமக்கு அது புரியாது. பிகாஸ் நம்ம இப்ப நமக்கு ஜுஜுட்சு கைசன் பார்த்து புரிஞ்சுக்கிற அந்த நாலேஜ் தான் நமக்கு கண்டிப்பா அப்ப கிடையாது. அப்ப நம்ம போக்கிமானே ஏன் பார்க்க ஆரம்பிச்சோம்னா அதுல இருக்கிற அந்த கிரியேச்சர்ஸ்க்காக தான் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். ஓகே இதெல்லாம் சண்டை போடுது அப்படின்னு. அப்ப போய் உட்காந்து வெதரிங் வித் யூ மாதிரி ஒரு படத்தை கொடுத்து பாருங்கன்னா நீங்க பார்த்திருப்பீங்களா? அட போடா வெடி தூக்கி போட்டு போயிருப்போம். ஏன்னா அதுதான் அதுல நடந்துச்சு. அதுதான். ஸோ இப்பதான் இங்க வந்து பூம் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஆகலாம் இல்ல, ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து குறிப்பா வந்து இந்தியாக்குள்ளாங்கும் போது பெங்களூர்ல கூட 1-2 அனிமி மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் பக்கம் தான் ஒன்றும் காணோம். ஓரளவுக்கு இருக்குங்க. மும்பை சைட்லலாம் வந்து கல்ச்சர் வச்சிருக்காங்க. தே ஆர் டூயிங் காஸ்ப்ளே எல்லாம் பண்றாங்க. அதுக்குன்னு டைம் எடுத்து பண்றாங்க. தே ஆர் நாட் டூயிங் பப்ளிக்கா நல்லா வந்து இது பண்ண முடியாது அவங்களால. நெறைய பீப்பிள் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க தான், அவங்களும் வந்து ப்ரமோஷன் பண்ண முடியும். இன்ஃபாக்ட் ப்ரமோஷன் நான் அதே சொல்றது பேஜ ப்ரமோட் பண்ணி, இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு எல்லாத்தையும் ரீச் பண்ண வைக்கணும்ல. இப்ப எனக்கே வந்து நான் சர்ச் பண்ணி அத கண்டுபிடிச்சேங்க.
அதுவா என்கிட்ட வரல. நானா அத தேடி போனேன். ஸோ நான் இதுல இன்ட்ரஸ்டடா நம்ம ஊர்ல இருக்கனால எவனாவது இத முடிஞ்சிருச்சுன்னு போட்டேன். பண்ணுவானா? பட் அது வந்து இந்த மாரி அனிமி ஃபேன்ஸ் எல்லாருமே தேட மாட்டானுங்க. அவனுங்களுக்கு ஆக்சுவலா கிளாஸ்ப்ளே ஐடியாவே கிடையாது. இங்க நெறைய பேத்துக்கு இனம் வந்து கிளாஸ்ப்ளே அனிமில பார்த்தாலுமே லைக் அங்க மட்டும் தான் கல்ச்சர் இருக்கும். நம்ம இந்தியால நடக்காதுன்னு அவனுங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க மண்டையில. நம்ம இந்தியால அதேதான். எங்கடா நடக்குது? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாதுன்ட்டு அவனுக்கு பாட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க. ம். அதனால தான் ஒழுங்கா சர்ச் பண்ணாதனால தான் அத பத்தி தெரியுறதில்ல. பட் மும்பைலலாம் ரொம்ப வருஷமா பண்றாங்க. அரவுண்ட் 5 நான் பார்த்த வீடியோ பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் 7 இயர்ஸ் இருக்குங்க. 2013 14ல எடுத்த வீடியோ. அப்பயே காஸ்ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பயே இப்ப காஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா பண்றாங்க. வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா வந்து இங்க கோயம்புத்தூர்ல வந்து 2 அனிமி மூவிஸ் 3 அனிமி மூவிஸ் பக்கம் ரிலீஸ் ஆயிருக்கு மொத்தமா. இல்ல 2 தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வரல. ஆக்சுவலா ஒண்ணு வந்து பிராட்லி அதுக்கப்புறம் வெதரிங் வெதரிங் வித் யூ வித் வந்துச்சுல்ல. 2 வந்துச்சு. ஆ ஆமா. நீ மத்ததெல்லாம் பார்த்தீன்னா, இந்த பெங்களூர்லயும், சென்னையிலயும் அப்பப்போ ஸ்பெஷல் எடிஷன் மாரி இப்போ இது அந்த போட்டாங்க ஞாபகம் இருக்கா? பிவிஆர் மட்டும் வாங்கி ஆ வச்சு பண்ணிக்கிறானுங்க இல்லையா? இல்ல அந்த இப்போ நடந்த ஜஸ்டிஸ் லீக் கூட போட்டாங்கல்ல. அந்த டைப்ல பண்றாங்க. ஆமாமாமாமா. பெருசா ஓ! தியேட்டர்ல ஒரு ஓகே, 4 ஓகே. நிமிஷம் போட்டாங்கல்ல. ஃபேன் ஆ ஃபேன் பார்க் மாரி. ஃபேன் பார்க் மாரி. ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்து இதுவரைக்கும் இங்க பார்த்தது. ஸோ இப்ப இவனுங்க புதுசா இந்த லாக்டவுன்ல அனிமி பார்க்க ஆரம்பிச்சவன், இந்த லாஸ்ட் ஒரு 3, 4 வருஷத்துல பார்க்க ஆரம்பிச்சவங்கலாம் கொஞ்சம் இது பண்ணி ஆக்சுவலி இங்க டிராகன் பால் ஜி ரிலீஸ் ஆகுறதுக்கு எத்தனை பெட்டிஷனு, எத்தனை போராட்டங்கள் ட்விட்டர்ல நடந்ததுன்னு எனக்கு ஆர்க்குன்னு தான் தெரியும். ஆர்க்கு சொல்லி அப்புறம் நான் ஒரு 10 ரீட்வீட் எல்லாம் போட்டு கடைசியில பிவிஆர்ல வாங்கி அதுவும் ப்ரூக்ஸ்ல ரிலீஸ் பண்ணாம ஃபன் சினிமாஸ்ல ரிலீஸ் பண்ணானுங்க. என் ம். கெட்ட நேரம் என்னால அதுக்கும் போ முடியல. ஆர்க்கு தான் 2 நாளா தியேட்டர்லயே இருந்தான். தியேட்டர்லயேவா? ஆமா. 2 நாள் தான் ஸ்கிரீனிங்கு. சாட்டர்டே, ஓகே. சண்டே 2 நாளுமே போய் பார்த்தான். ஓ! பிராலிய. சரி ஓகே. எனக்கு ஃபோன் பண்ணா எனக்கு நேத்து வீடியோ கால்ல வந்திருக்கான்ல. ஐயோ! உன்ன இல்லையா டிராகன் பால் ஜி சூப்பர் பிராலியா? ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த வெதரிங் வித் யூ ரிலீஸ் ஆச்சு. அது வந்து காமனா மோஸ்ட் ஆஃப் த ஸ்கிரீன்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. ஏங்க அனிமே வந்து எனக்கு தெரிஞ்சு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி நானு கேள்விப்படவே இல்லைங்க. எனக்கு கேள்விப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அது டீமன் ஸ்லேயர் தான் ரிலீஸ் ஆனது நான் கேள்விப்பட்டேன் நானு. ஆனா வந்து அது இங்க போய்க்கிட்டு இருக்கு. பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கு. அதெல்லாம் எப்ப வரும் அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. டியூ டூ கோவிட் சிச்சுவேஷன் தியேட்டர் ஸ்கிரீனிங் வந்து எந்த அளவுக்கு இதாகும்னு தெரியல. அதுவுமே பெட்டிஷன் போட்டு தானே கதறிக்கிட்டு இருக்கோம். ஏன்டா இருக்கு மூகின் ட்ரெயினுக்கு? எனக்கு தெரிஞ்சு வர டவுட் தான். இனிமேல் வாய்ப்பு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஆக்சுவலா நம்ம இந்தியா ஃபுல்லா இருக்கிற சிச்சுவேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 5 மந்த்ஸ்க்கு மேல நமக்கு இந்த மந்த்லி அட்லீஸ்ட் 10 டேஸா நம்ம லாக்டவுன்ல போவோம். இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் பத்தி ம். பார்த்தா. அதான் தான். அப்படி இருக்கும்போது நீ எவன் வந்து உனக்கு நம்பி இப்ப தியேட்டர் ரிலீஸ் பண்ண ரெடியா இருப்பான்? இங்க கரெக்ட் தான். தியேட்டர் ரிலீஸ் பண்ணாலும் உனக்கு அனிமே போடுவான்றான் நானு. அவன் அதான் ம். தியேட்டர் இந்த படமே தியேட்டர் ரிலீஸ் ஆகுது. இல்ல அனிமி படங்கிறதே நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். இட்ஸ் லைக் அதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் வந்து இவனுங்க ஸ்ட்ரீமிங் சர்வீஸ முதல்ல ஒழுங்கா கொண்டு வரணும். இந்த டைம்ல ஸ்ட்ரீமிங் சர்வீஸ விட்டுட்டு இட்ஸ் லைக் ஃபக்கிங் டூயிங் த வொர்ஸ்ட் ஜாப். அனிமி சீரிஸ் சோனி வந்து இருக்கிறதுலே வொர்ஸ்ட் ஜாப் பண்ணிட்டு இருக்கானுங்க. தே ஹேவ் அனிமேஷன் ரைட்ஸ். கிரன்ச்சி ம். ரோல் இருக்குது. கிரன்ச்சி ரோலும் சும்மா ஒழுங்கா எந்த ஆஃபர்ஸும் குடுக்கல அவன். லைக் மத்தவன்லாம் இறங்கி வந்து ஆஃபர் மேல ஆஃபர் இறக்குறான். மந்த்லி 400 அப்படின்லாம் இறக்கிட்டு இருக்கான். இஸ் லைக் நான் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். ஏதாவது ம். ஆஃபர் இறக்குனா தான் தேர் வில் பி எ சேஞ்ச். ஆஃபரே அவன் எதுவுமே இறக்கல. கன்சி ரோல்ட்ட பெருசா வந்து அப் சாமானும் இல்ல. அதான் உண்மை. அப்டேட்டும் இல்ல. அதான். அப்டேட்டும் சாமானும் கிடையாது. அவன்ட்ட ஒண்ணும் பெருசா இல்ல. காட்டுறதுக்கு அனிமியும் அவன்ட்ட பெருசா ஒண்ணும் இல்ல. நருட்டோவும் 1, 2 சீரிஸ் தவிர அவன்ட்ட பெருசா ஒண்ணும் கிடையாது. ஸோ ஃபன்னிமேஷன் இஸ் த பிக் திங். அது நம்ம ஊர்ல சோனி என்னைக்கு கொண்டு வந்து அதுக்குள்ள நமக்கு இது தீர்ந்து போயிடும். நமக்கு வந்து லாக்டவுன் முடிஞ்சிரும் எனக்கு தெரிஞ்சு. அதுக்குள்ள கோவிடே போயிரும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கொண்டு வந்து என்னங்க பிரயோஜனம்? ஏங்க அப்ப கூட வந்தா பரவாயில்லையேன்றேன் நானு. அப்படியாவது வந்து அப்ப தொலையட்டுமே அதான் அப்படிங்கிற சரி நம்ம அனுபவிக்காது இப்ப பக்கத்துல பின்னாடி வரவன் எவனா அனுபவிச்சுட்டு போட்டுமே இல்ல. அப்படின்றேன். இட்ஸ் லைக் நான் என்ன சொல்றேன்னா, அப்ப வந்துச்சுன்னா த கவுண்ட் பில் லைக் வந்தோனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்தியால ஒரு 10K பீப்பிள் ஒரு 20K தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி வந்துச்சுன்னா, லாக்டவுன் முடிஞ்சு வந்துச்சுன்னா. இப்ப ம். லாக்டவுன்ல இருக்கும்போது பாருங்க, யோசிச்சு பாருங்க. இட்ஸ் லைக் அசால்ட்டா 100K, 200K வாங்குங்க இப்போ சப்போர்ட்டு. இட்ஸ் லைக் ஆமா. பீப்பிள் வாண்ட் கன்டென்ட் நவ். கன்டென்ட் இல்லாம தான் வீட்ல உட்காந்து என்ன பார்க்கணும்னு தெரியாம பாத்ரூம் டூர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயய்யோ! பாத் ஸ்ட்ரைக் விழுந்துற போது. ஐயையோ! பிராலிக்கு ஸ்ட்ரைக் விழுக போகுது. ரைட்டு.
அவனுக்கு இப்ப கண்டென்ட் குடுக்காம உட்காந்துக்கிட்டு நான் மெதுவா வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி உட்காந்து இருந்தா என்ன பண்ண முடியும்? லைக் டிஸ்னி பிளஸ் பாயிண்ட் டிஸ்னி வரட்டும் பிளஸ் தம்பி, வந்து பேசலாம் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல டிஸ்னி பிளஸ் இஸ் லைக் ஒண்ணுமே இல்லாம இருந்தவன் இந்த ஜஸ்ட் இன் 1.5 இயர்ஸ்ல 100 மில்லியன் சப்ங்க அவன். கண்ணை மூடி திறக்கிற கேட்டி வேர்ல்டு வைடு 100 மில்லியன் சப் 1.5 இயர்ஸ்ல இந்த இதை வச்சு அவன் வந்துட்டான். பிளஸ் அந்த மார்வல் வருஷத்துக்கு கண்டென்ட்ல 400 இறக்கி ரூபானா யாருதான் வாங்க மாட்டா? அந்த மாதிரி அவன் இறங்கி ஃபன்னிமேஷன் இந்தப்ப நான் தரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களை அடிக்ட் ஆகி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏத்ததான் போறானுங்க. அது எல்லாரும் பண்றதுதான் சர்வீஸ்ல. பட் இந்தியா ஆமா. பொறுத்தளவுக்கு பெருசா ஏமாத்த மாட்டானுங்க. ஏன்னா எல்லா சர்வீஸுக்கும் இவ்வளவுதான் கிடைக்கும்னு தெரிஞ்சு பண்றானுங்க. ஆமா. வெளிநாட்டுல வெறித்தனமா போடுறாங்க. இப்ப இதே நெட்ஃபிளிக்ஸ் வெளிநாட்டுல போனீங்கன்னா $50 சம்திங் கிட்ட வருதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே ஆக்சுவலா வரும். நம்ம ஊர்ல தான் ரொம்ப கம்மியா கொடுக்குறான் அடிச்சு. இல்லடா, அதுதான் இங்கேயுமே அமெரிக்கா பார்த்தா ஆமா. ஆக்சுவலி 5 யூசர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. ம். 800 ஆமா ஆ 800 பேக் அது. ஆளுக்கு ₹170 கணக்குல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் 5 பாத்தீங்கன்னா பேரு. காசு ரொம்ப அதிகமா இருக்கும். மந்த்லியே $10 to $12 மேல அசால்ட்டா போகும் இதுக்கு. ம். சோ அவன் இந்தியாவோட எக்ஸாக்ட் பொசிஷனை தெரிஞ்சவன் பண்றான். இவன் இவ்வளவுதான் கொடுப்ப ரெடியா இருக்கான். பிகாஸ் தே நோ இந்தியன் சப்போர்ட் பைரசி. அது நமக்கு நம்ம தான் பரப்புறோம்னு கூட சொல்லலாம். அது 2வது விஷயம். நம்ம ஒரு குறிப்பிட்ட சென்டர் ஆஃப் த ஸ்டேஜ்ல இருக்கோம்னு சொல்லலாம். சோ அவன் வந்து அப்ப அவனை ம். எப்படி கொண்டு வைக்கணும்? ஹி திங்க்ஸ் இந்த வேல்யூ அதிகமா இருக்கு. அதனாலதான் அவனுக்கு வாங்குறதுக்கு தயங்குறான்னு தெரிஞ்சு அந்த வேல்யூ கம்மி பண்ண ரெடியா இருந்து இப்ப கம்மி பண்ணனால உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இப்ப வளர்ந்துருக்கு. ஸோ அதே தான் ம். ஃபன்னிமேஷனும் பண்ணி ஆகணும். இவன் இவ்வளோ லேட்டா விட்டு லாக்டவுனுக்கு அப்புறம் வந்துட்டு அவன் இன்னும் காசுன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி ₹1000 ₹2000 சொன்னா எவனும் வாங்க மாட்டான். அவன் ம். டெலகிராம் போவான் இல்ல கிஸ் அனிமே போவான். கிஸ் அனிமே வேற போயிடுச்சு ப்ரோ. இப்போ கோகோ அனிமி போயிட்டு இருக்கு. அப்புறம் நைன் அனிமி இருக்கு. ஸோ அது வெப்சைட் வரதான் ப்ரோ செய்யும். நம்ம ஃபீல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. தமிழ் ராகஸ் கூட தான் போச்சு. தமிழ் பிளாஸ்டர்ஸ் இல்லையா? வாங்கலே. அந்த மாதிரி லைக் அவங்க தான் ஸ்டெப் எடுக்கணும் ப்ரோ. இட்ஸ் லைக் இந்த கண்ட்ரி வீக்கா இருக்குன்னா அந்த கண்ட்ரிக்கு என்ன பண்ணணும் அவங்க தான் பிளான் பண்ணி இறங்கணும். இப்போ வந்து கிரன்ச்சிரோல் ஆல்ரெடி லாஸ்ட் டைம் பேசப்போ சொல்லியிருந்திருப்பேன். லைக் சப்போர்ட்டிங் கொரியா ஆக்சுவலா வீக்கா இருந்துச்சு. இப்போ என்ன தெரியுமா பண்ணானுங்க? கொரியாவுக்கு வந்து ஒரிஜினல் பேஸ்ட் அனிமின்னு சொல்லிட்டு கொரியால இருந்து வர மாங்காவை எடுத்து தே டிட் 3 அனிமி சீரிஸ் பண்ணானுங்க. இட் லைக் கொரியால பத்திக்கிட்டு எரியுது கிரன்ச்சிரோலும் அனிமேஷனும். ஆமா. ரொம்ப வீக்கா இருந்துச்சு ப்ரோ. ஈவன் தோ நெக்ஸ்ட் ஜப்பான்ல இருக்கானுங்க அனிமி வீக்கா இருந்துச்சு. அவன் சிம்பிளா அங்கிருந்து 2 அனிமி சீரிஸை மட்டும் எடுத்து போட்டு விட்டா பத்திக்கிட்டு இப்போ பயங்கரமா இருந்துட்டு இருக்கு கொரியாலலாம். அதுவும் லாக்டவுன்ல எங்கேயோ போயிட்டானுங்க அவனுங்க எல்லாம் கவுண்ட். அவன் ஸோ பழைக்கிற பிள்ளையா இவன் பழைக்கிற பிள்ளையா கேளுங்க ப்ரோ. இப்போ பிரச்சனை என்ன ப்ரோ? கிரன்ச்சிரோலும் உருப்படியா வந்து நமக்கு எந்த கண்டென்ட் கொடுக்கல. இப்போ நம்ம ஊர்ல வந்து லைக் ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் ஒரு கோல்மால் வேலை பண்ணுவானுங்க. வேர்ல்டு வைடு வந்து ஒரே மாதிரி வச்சிருக்க மாட்டானுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குறிப்பிட்ட மூவி இதுல இருக்கு அப்படின்னா எது சொல்லலாம்? ஹோம் அலோன்னு வச்சுக்கோங்களேன். ஹோம் அலோன் வந்து இப்போ நம்ம வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா இட்ஸ் இன் பிரைமோட இதுல இருக்கு. அமேசான் பிரைம்ல இருக்கு. பட் நம்ம ஊர்ல பார்த்தா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பானுங்க. அந்த மாதிரி தான் கிரன்ச்சிரோல்ல வந்து இங்க வந்து ஆக்சுவலா கிரன்ச்சிரோல் ஹஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஆனா இவங்க இன்னும் எதுவுமே உருப்படியே இறக்கல கிரன்ச்சிரோல்ல. வெளிநாட்டுல போய் பாத்தீங்கன்னா கிரன்ச்சிரோட லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா என்னடா இது நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா மொத்தமே 15 அனிமியோ 50 அனிமியோ தான் போட்டு வச்சிருக்கிற. அங்க போனா ஒரு 500 600 அனிமிக்கு மேல போய்கிட்டே இருக்கு லிஸ்ட். இட்ஸ் லைக் அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து ஒழுங்கா இங்க வந்து ஒர்க்கே பண்ணல. இது வரைக்கும் எந்த ஒர்க்குமே அவங்க பண்ணல. இட்ஸ் லைக் அவங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. என்னத்துக்கு வெயிட் பண்றாங்கிறது புரியல. இப்போ ஒருவேளை நம்ம இங்க அனிமே பாக்குறன்ற இது அவங்களுக்கு அங்க மேபி தெரியாம தான் இருக்கலாம் ப்ரோ. ப்ரோ அது இதுக்கு அதேதான். மேலே இப்போ ப்ரௌலிக்கும் சப்போர்ட் பண்ணிட்டானுங்க ஃபேன்ஸ். லைக் மும்பைல எல்லாம் எல்லா ஷோவுமே ஃபுல்லா இருந்துச்சு. சென்னையிலேயே எல்லா ஷோவுமே ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ சிபி எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜ் பெருசா இல்ல. ஒரு 30 to 40% ஆக்கியபன்சி இருந்துச்சு. ஏன்னா 3 ஷோ தான் போட்டாங்க. 3 ஷோலையும் நான் இருந்தேன். ஸோ அதனால என்னால சொல்ல முடியும். ஒரு 30% ஆக்கியபன்சி தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் ப்ரோ. நான் டிபிசி கண்ணி இந்தியன் கான்ட்ரிபியூஷனுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. நீங்க பிராலின்னு வெறும் ஒரு இதோட முடிச்சிட்டீங்க. ஒரு சைனோட முடிச்சிட்டீங்க. நான் மொத்த செயின் ட்ரேடிங் என் பேர்ல வச்சிருக்கேன் ப்ரோ. அந்த மாதிரி 3 ஸ்கிரீன்ல உட்கார்ந்து வெதரிங் ஆணவத்தையும் கர்வத்தையும் காட்டியதாக வெதரிங் வித் நான் பண்ணிருப்பேன். அந்த மாதிரி ஆக்சுவலா அனிமிக்காக சப்போர்ட் பண்ண பட் அவன் 1 வாரம் போட்டு ஓட்டிட்டு இருந்தான். சோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு 2 நாள் போய் பார்த்தேன். வெதரிங் வித் யூ நல்ல அனிமே அதுவும். பட் வெதரிங் வித் யூ ஹேட் a good occupancy bro. அரௌண்ட் 70% occupancy இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நான் போன 2 டைமே பாத்தீங்கன்னா 70% occupancy இருந்துச்சு. ஈவன் அது டபுள் கூட வரல. நம்ம ஊர்ல அனிமே பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஃபைட் இருக்கணும், குத்தணும், சொருன்ற மாதிரி பாக்குறாங்க. அதனால நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா
அதான் ஆனா நீங்க சொன்ன மாதிரி பிராலி, இப்போ நீங்க பிராலி போன நீங்க ஃபுல்லா இருந்துச்சு நீங்க 2 நாளோ. பட் ஆனா வெதரிங் வித்ன்ற அனிமே இல்ல வந்து ப்ரோ இல்ல ப்ரோ ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சுன்னா ஆக்சுவலா ஃபுல்லா இருந்தது பாத்தீங்கன்னா சென்னை, மும்பை, பெங்களூர்லாம் ஃபுல்லா இருந்துச்சு. சிபில ரிலீஸ் ஆகுறதே தெரியாது. ஜஸ்ட் லாஸ்ட் 2 டேஸ்ல வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு போட்டானுங்க. நோ ப்ரொமோஷன் உருப்படியா எதுவுமே பண்ணல. ஸோ அதனால வந்து அரௌண்ட் ஆக்கியூபன்சி பாத்தீங்கன்னா 30 to 40% தான் இருந்துச்சு. அந்த 30 to 40% கூட அவன் ஏதோ பொம்மை கதை போறான்னு குழந்தையோட வந்திருப்பான். ஆனா அது என்ன அனிமே தெரிஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2% தான் வந்திருப்பான். 2 இல்ல 3%. இல்ல ப்ரோ. நாங்களே ஒரு செட் ஆஃப் 40 பீப்பிள் போயிருந்தோம். வந்தவங்ககிட்டயும் கேட்டோம். ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் நாலேஜ் இருந்துச்சு. வந்தவங்கட்டலாம் நான் பேசினேனே. 3 நாள் போனப்பயே சும்மா போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் உட்காந்துக்கிட்டு வந்தவங்கட்டலாம் பேசிட்டு தான் இருந்தேன் நானு. என்ன ப்ரோ லைக் உங்களுக்கு நாலேஜ் அனிமே தெரியுமா தெரிஞ்சது. அப்படின்னு அது வேற என்ன பேச Spoiler முடியும்? அங்க போயிட்டு spoiler டிராகன் பால் போட்டிருந்தீங்களா? வந்திருக்கீங்களா? ஃபேனா இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு அங்கேயுமா கேட்கணும். லைக் பிராலி ஓரளவுக்கு தெரியுமா அவங்க தெரிஞ்சது வாயில சொன்னானுங்க. வதையில இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏங்க அந்த காலத்துல பிராலி ஒருத்தர் இல்லவே இல்லைங்க. நான் வேணா டைம் டிராவல் பண்ணி வேணா சொல்லிட்டு வரேன் ப்ரோ. ஏங்க, நீங்க சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? இப்போ கிரன்ச்சுரோல் அவன் எடுக்கிற அனிமேல வந்து இப்போ அவர் சொல்ற வரைக்கும் நான் என் பாயிண்ட சொல்லி முடிச்சிடுறேன். ம் லைக் அதுதான் சொன்னேன். எனக்கு அனிமி பார்க்கறதுக்கு ஆக்சுவலா என்ன பிரச்சனை, டிராகன் பால் ரிலீஸ் ஆகும்போது ஐ டிடன்ட் ஹேவ் a குரூப். நம்ம போக்கிமான் கோ பசங்க மட்டும் தான் இருந்தாங்க. மத்த யாருமே கிடையாது. சில வெதரிங் ம் வித் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர்ல குரூப் மாரி கிரியேட் பண்ணி ஒண்ணா சேர்ந்து போய் பார்த்தோம். லைக் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு 90 ஹையர்ல பார்த்தீங்கன்னா 60 to 70% தான் இருந்துச்சு. அதுவும் அதே ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் தான் இருந்தாங்க. ஆக்சுவலா நான் சென்னை போக வேண்டியது. நான் வந்து இவன் ரிலீஸ் பண்ணேன். சினிபோலிஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. அதுல அனௌன்ஸ் பண்றேன். இந்த மாரி டிராகன் எப்படி ஓரளவுக்கு அனௌன்ஸ் பண்ணி ஒரு 1 to 2 வீக்ஸ் முன்னாடி பண்ணா தானே டைமிங்க்கு அட்ஜஸ்ட் ஆகி வர முடியும். சுத்தமா கவுண்ட் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். வெதரிங் வித் எல்லாம் 1 மந்த் நல்லா இது பண்ணிட்டு இருந்தானுங்க. இன்க்ளூடிங் இந்த டைரக்டர் கூட வந்து மும்பைக்கோ, டெல்லிக்கோ வந்திருந்தான்னு நினைக்கிறேன். ப்ரொமோஷனுக்காக. நீங்க ப்ரொமோஷன் வந்து அந்த அனிமே ரிலீஸ் ஆகுதுன்னா ப்ரொமோஷன் யாருக்குமே வரல ப்ரோ. வரலன்னா பண்றது இல்ல. அதனாலேயே வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபால் ஆகுதுன்னு சொல்லலாம். லேக் ஆஃப் ப்ரொமோஷன் அனிமிக்கு. அனிமே வந்து எவன் பார்க்க போறான்றதுக்கு இதே நீங்க வந்து ஒரு பேசாம ஆ, இவனுங்களே நம்ம ஊர்ல இவனுங்களே வந்து நம்ம கொஞ்சம் தூண்டி விட்டா நல்லா பண்ணுவாங்க. விஜய் டிவியை தூண்டி விட்டு ஹாட் ஸ்டாரு டிஸ்னி பிளஸ்லயே வந்து சில அதான் பிரைவேட் அனிமே வந்து கொண்டு வரலான்னு. இல்ல ஆல்ரெடி வந்து அமேசான் பிரைம்ல அனிமே இருக்கு. சில அனிமேஸ் தான் இருக்கு. அதோட ஒரு மோஸ்ட் அனிமேஸ்லாம் கிடையாது. ம் மோஸ்டா மொக்கன்னு சொல்ல முடியாது. எல்லா அனிமே மொக்கன்னு சொல்ல முடியாது. பட் ஆனா ரொம்ப அந்த இப்போ ஆர்க் சொன்ன மாதிரி இப்போ அன்ரேட்டட் அனிமேஸ்லாம் மோஸ்ட் அதுல இருக்கும். லைக் வந்து இப்போ சில அனிமேஸ்லாம் வந்து பிளட் இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கும். கோர் கொஞ்சம் அதிகமா இருக்கும். கோர் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி அனிமேலாம் வந்து மோஸ்டா வந்து இதுல இருக்காது. பிரைம்ல இருக்காது. பட் ஆனா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும். நெட்ஃபிளிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்கின்ற அனிமே மோஸ்டா வந்து நெட்ஃபிளிக்ஸ் அவனே அடாப்ட் பண்ற அனிமே எல்லாம் நிறைய. ஆக்சுவலி நெட்ஃபிளிக்ஸ் கூட ஒன் இப்ப பஞ்ச் வந்து ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தேன். நெட்ஃபிளிக்ஸ் கூட ஒரு 5, 6 சீரிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அந்த ஒர்க்ல இருக்குட்டு. தேர் ஆன் இப்போ இவனுங்க வந்து கேம் மாதிரி ஐபிஸ்லாம் கிரியேட் பண்ணி தனியா அனிமேஸ் அவனுங்களே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் அதுதான் அவங்க இதை பூஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ் பண்றதுக்காக. வந்து ஆனா வேற லெவல்ல பிளானிங் பண்றானுங்க. தமிழுக்காக தேவையே நம்ம ஜெகமே தந்திரம்லாம் வாங்கி பண்ணணும்னு அவனை பண்றானா அவன் எல்லா கன்சியூமர்ஸையும் வந்து டார்கெட் பண்றான். அதேதான். ஏங்க இப்போ அந்த படம் எப்பயோ வந்து நல்ல ரீச் ஆக வேண்டிய படங்க. இட்ஸ் லைக் இப்போ உண்மையிலேயே ஏப்ரல் மாசம் அது ரிலீஸ் ஆக வேண்டிய படம். இட்ஸ் லைக் இவனுங்க சும்மா இல்லாம படத்தை தியேட்டர்ல தான் விடணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு பிரச்சனையாக்கி அது அப்படியே பாதியில நிறுத்திட்டானுங்க ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை. இப்போ ஆமா ஆமா கிட்டத்தட்ட லாக்டவுன் அதனால முடிச்சு அவங்க ப்ரொமோஷனே வேற கம்மி பண்ணிட்டாங்க. நல்ல இவனுக்கு ஹிட் பண்ணா படம். ஏதாவது இப்போ பண்ணுவானுங்கன்னு. இந்த 1.5 மாசத்துல நடுவுல எப்ப வந்திருந்தாலும் இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நம்பர் கோலிவுட்ல அது வந்திருக்கும் அந்த படத்துக்கு. அதுவே இல்ல கெடுத்துருச்சுன்னு எனக்கு வச்சுக்கோங்களேன். என்னமோ அவங்க டைம் தண்ணி போட்டா நல்லதுதான் தோணுது. கர்ணன் ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் திருப்பி 1 மந்த் கழிச்சு பிரைம்ல ரிலீஸ் ஆகி அந்த 1 மந்த் கழிச்சு ரிலீஸ் பண்றது நல்ல ஐடியாவா தான் எனக்கு தோணுது. இல்ல ஸ்டில் இட்ஸ் அ குட் மூவ் தான். என்னன்னா வந்து நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஒரு டேட்ல ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா அதுக்கான ஹைப் இருக்கும். அது ஒன்ஸ் தள்ளி போச்சுனாலே அது மேல ஒரு சின்ன இம்ப்ரெஷன் வந்து எப்படி சொல்றது, அந்த ஹைப் கொஞ்சம் டவுன் ஆயிரும் ப்ரோ. ஆனா ட்ரெய்லர் தூக்கி விட்டுச்சுன்னு திருப்பி ஹைப்ப. அது வேணா உண்மை. ரிட்டன் நம்ம அனிமேக்கு வரலாம். நம்ம கோலிவுட் Well, போகாம நம்ம 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 செக்டாருக்கு வருவோம். இல்ல Let's get into ஓகே. anime. Okay. So புதிய next தகவல் கொடுக்கணும்ல அதுக்கு. என்னது?
மக்களுக்கு டக்கு நடுவுல வந்து நம்மள பத்தி ஒரு புதிய தகவல் இல்லைங்க அப்படி வெகுஜன கிடையாது. மக்களோட இல்ல கனெக்ட் ஆகுறோம். இட்ஸ் லைக் நம்ம வந்து ஒரு கனெக்ஷன் மாதிரி கொடுக்கணும். அப்பப்போ எங்களுக்கு பாதி பேத்து கேட்கறவங்க தே ஓன்ட் நோ ஹவு ஷிட் அனிமி ஒர்க்ஸ்ங்கிறது தெரியாதுல்ல. ஒரு எக்ஸாம்பிள் ஆமா மாதிரி இப்போ ஒரு ஜெகமே தந்திரமோ இல்ல என்னை நோக்கி பாயும் தோட்டாங்கிற மாதிரி படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒழுங்கா நான் வரப்போறேன்டான்னு பூச்சாண்டி காமிச்சா அவன் மறந்துடுவான். இது ஒண்ணு இருக்கிறதே மறந்துடுவான். அடப்பாடா அப்படின்னு. அப்படின்னு ஆயிரும். அதுதான் அனிமி பண்ணிட்டு இருக்கு. என்னைக்கு அவன் வந்து என்னைக்கு இது இங்க வந்து ஒரு ஸ்டேபிளான பேச பிடிக்கிறது. என்னை நோக்கி பாயும் தோட்டாமை 3 வருஷத்துக்கு ஆனிவர்சரி மட்டும் டேட் ஆனிவர்சரி மட்டும் கொண்டாட வேண்டாம். அதுதான் நாங்க bro. வந்து கெமிஸ்ட்ரி லேப்ல சொல்ல 11th பசங்க பிளான் போறானுங்க என்ன நோக்கி பாயிண்ட் தோட்டா போலாம் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணுடா அப்படின்னு. தேர்ட் இயர்ல வருது படம். தேர்ட் இயர்ல வந்து 5 வருஷமா டிக்கெட் புக் பண்ணிருக்கானுங்க. தேர்ட் இயர்ல போய் பாக்குறானுங்க. முடிச்சிட்டே இருக்கீங்களேடா. அப்பயே உள்ள போய் கௌதம் வாஸ்தவன் புண்படுத்திட்டாரு. சரி லெட்ஸ் கெட் பேக் டு த டாபிக் ஒன்ஸ் அகைன். ஓகே, ஆனிமே நான் பாக்குறேன்னா உனக்கு என்கிட்ட ஏன் ஞாபகம் வருது? நான் பாக்குறேன் ஏன்னா வந்து தேர் லைக் ஃபேன் சர்வீஸ் அனிமேல நிறைய இருக்கும்ல. அனிமேல உங்களுக்கு ஒன்ஸ் நீங்க நல்லா அனிமையும் பார்த்து நீங்க ஒழுங்கா அனிமே கல்ச்சருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ கான்ட் ஃபர்கெட் த ஃபேன் சர்வீஸ். ஃபேன் சர்வீஸ் எப்படி உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருக்கிறது தான் போயிட்டு இன்கால்சனட்ல போயிட்டு ஆக்ட்ரஸோட நியூட் அடிக்கிறது மாதிரி தான் அந்த கேரக்டரோட நியூட் அடிக்கிறாங்க. லைக் பிக்சர்ஸா வரும். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹென்டாய்க்கு இன்ட்ரடியூஸ் ஆவானுங்க. லைக் அப்புறம் அதுலயே வாழ ஆரம்பிச்சிருவானுங்க. ரூல் 34 போட்டு அவனுங்களே பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஆமா, அவனுங்களே வாழ ஆரம்பிச்சிருவானுங்க. அதுவும் மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா அனிமில அவனுங்களே பண்ணிடுவானுங்க. ஆல்மோஸ்ட் லைக் வந்து உங்களுக்கு சின்னதா ஒரு காத்து மாதிரி கேஸ் மாதிரி போகும் முக்கியமான இடத்துல மட்டும். மத்தபடி மொத்த உலகம் முன்னாடி தெரியும். சன்ஷைன் அடிக்கும் அங்க மட்டும். சன்ஷைன் அடிக்கும். இல்ல சின்ன ஒரு அரே ஆஃப் லைட் மட்டும் போகும். இல்லாட்டினா ட்ரெஸ் போட்டிருந்தாலும் அந்த ஒரு இடத்த மட்டும் கவர் பண்ண நருட்டோவோட செக்ஸி ஜூட்ஸு மாதிரி. அந்த மாதிரி இருக்கும். கிளவுட் ஃபார்மேஷனா இருக்கும். லைக் தே ஆர் டூயிங் ஃபேன் சர்வீஸ் அப்படி பண்ணு. ஸோ பாக்குறவனுக்கு எப்படியும் ஒரு மைண்ட் செட் வந்துடும். சரி இவங்க நியூடா இருந்தா எப்படி இருக்குன்னு பாக்குற இன்ட்ரெஸ்ட்ல ஆரம்பிக்கிறது அப்படியே என்டைல போறதுதான். நீங்க 2D ஃபிகர் தான். பென்சில் எடுத்து நீ எக்ஸ்ட்ரா ஒரு பெருசா ஒரு கர்வ் போட்டா முடிஞ்சிச்சு. சாதாவா இருக்குது வந்து மில்ஃபைடு போகுது. சுனாடேவ தாக்குறீங்களா ஃப்ரெண்ட்? வேணா ஃப்ரெண்ட். பருட்டோல பண்ணிட்டு சுனாடை குறைச்சிட்டு சாக்குராக்கி ஏத்தி ஃபேன் பேஸா மொத்தத்தையும் தீய வச்சு கொளுத்திட்டாங்க. ஆமா, அத ஏன்டா ஞாபகப்படுத்துற? கம்முன்றுடா. டென்ஷன் ஆகுது. என்ன வெங்காயத்துக்கு தேர் லைக் ரீரேட்டிங் எவ்ரிதிங். அப்படியே நருட்டோ ஸ்டோரியில கொஞ்சம் விஷயத்தை மட்டும் தூக்கிட்டு அப்படியே ரீரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற பொழப்பு இருக்கிறத உட்காந்து வேற பாத்து அதே மாதிரி நருட்டோ மட்டும் பார்த்துட்டு இருக்காம அதை தாண்டி நிறைய சின்ன சின்ன சீசன்ஸா வர நிறைய அனிமேஷன் இருக்கு. அத பார்க்கலாம். டீமன் ஸ்லேயர்லாம் எவ்வளவு அழகான அனிமே தெரியுமா? அளவா 24 எபிசோட்னா நச்சிருக்கான். ஜுஜுட்சு கைசன் அதே மாதிரிதான். என்ன ஒன் பஞ்ச் மேன் தான் வந்து கடுப்பேத்திட்டான். மூடிட்டு இருக்கம் 12 எபிசோட் அவுட்டு. நம்ம யாரு மெயின் கேரக்டர் நினைச்சிருப்போ அது மெயின் கேரக்டரா இருக்காது. நானும் நினைச்சேன் அந்த பையன் தான் மெயின் கேரக்டர் நினைச்சேன். பார்த்தா அதுல வந்து அந்த பொண்ணுதான் மெயின் கேரக்டர். அவளை தவிர எல்லாருமே செத்துருவாங்க அந்த அனிமேல. அது பார்த்துட்டு நான் 2 நாள் தூங்கல நானு நைட்டு. அதுதான் ப்ரோ 24 எபிசோடோட ஒரு என்ன சொல்றது இது மாதிரி சொல்லுவாங்க, ஒரு கேர்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. 24 எபிசோட் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா இன்னொரு அனிமி ஒண்ணு சொல்லணும்னா யுவர் லைன் ஏப்பர். அதுவும் 24 ஷீட் ஆஃப் அனிமிதான். நல்ல அனிமி. அது எண்டிங் வந்து ஏன்டா என்ன பார்க்க வச்சேங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த கேர்ஸ்ன்னு வந்து எனக்கு இந்த ஜுஜுட்சு கைசன் தான் ஞாபகம். அதுவும் 24 எபிசோட்ஸ். அதுலயும் என்ன பண்ணிருப்பானுங்க, கடைசி ஒரு 5 எபிசோடு தேவையில்லாம ஒரே ஒரு ஃபைட் சீன் போயிட்டே இருக்கும். அதுல வந்து ஒவ்வொருத்தனுக்கு தேவையில்லாம அந்த பேக் ஸ்டோரி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க டைம் ஓட்டணுன்றதுக்காக. இல்ல ஆக்சுவலி என்னன்னா அந்த ஒரு 24 எபிசோடுக்கு அப்புறம் தான் வந்து அந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற மாதிரி தான் முடிச்சிருந்தான். இனிமேதான்டா ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருந்தான். சம்பவம் வந்து அந்த 24 எபிசோட்ஸ் வந்து எனக்குமே ஃபர்ஸ்ட் கதை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்துட்டு போற மாதிரி தான் இருந்தது. மேபி நமக்கு அடுத்த சீசன் வரும்போது கண்டிப்பா தெரியும் அதோட ரீசன் என்னங்கிறது. அதே மாதிரிதான் வந்து டீமன் ஸ்லேயர் 24 எபிசோடு. என்ன அதுல முதல் 2 எபிசோட்லயே வந்து டாஞ்சிரோ குடும்பத்தை மொத்தமா கொன்னு இதுக்கு மேல நீ அழுகிறதுக்கு ஒண்ணும் இல்லை, இனி என்ன நடந்தாலும் நீ தாங்கிக்குவ போடா அப்படின்னு சொல்லி தைரியமா அனுப்பி விட்டானுங்க.
அதுக்கப்புறம் மூகின் ட்ரெயின்ல தான் அழுதேன் உட்காந்து கிளைமேக்ஸ்ல. அது என்ன ரீசன்னா லைக் அவங்க அடாப்டேஷன் பண்ணும்போது இந்த ஷிட்ல நிறுத்தினாதான் கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல போனா அது வேற சாப்டர்னு அவனுங்களுக்கே புரியும். சோ அவனுங்க என்ன பண்ணிருவானுங்க, இவ்வளோ போதுன்னு சொல்லி எடுத்துருவானுங்க. மாங்காவை பட் தெளிவா அந்த மெட்டீரியல் எடுத்திருக்காங்க. பத்தாம போயிருக்கும். அந்த மெட்டீரியல் பத்தாம போயிருக்கும். அப்ப என்ன பண்ணுவானுங்க, சரி விடு சண்டையை பெருசா இழுத்துட்டு போவோம், இல்ல வேற ஏதாவது பெருசா இழுத்துட்டு போவோம், தேவையில்லாம உட்காந்து சின்ன சொதப்பல் இருக்கும். பட் சில பேர் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவானுங்க. ஏஓத்திலுமே அப்படிதான் இருக்கும். தேர்ட் சீசன் பார்ட் பி வந்து இழுத்த மாதிரி தான் இருக்கும். அதேதான் என்ன சொல்றது, அதே மாதிரிதான் வந்து சொல்லப்போனா டெத் நோட் எல்லாம் வந்து 34 எபிசோட்ல முடிச்சிருக்கணும். என்ன வெங்காயத்துக்கு இழுத்துட்டு போனானே தெரியாது. 24 34 வந்து தோத்தல் 24 25 25ஓட முடிஞ்சிருக்க வேண்டியது. எதுக்கு தேவையில்லாம அந்த 10 எபிசோடுங்கிறதே தெரியல. கடுப்பேத்தி வச்சிருப்பானு. நான் வந்து 25வது எபிசோடுக்கு மேல வந்து அதை வந்து ஃபாஸ்ட் பிளேல போட்டு விட்டேன். 1.75 2xல போட்டு விட்டு பாத்துக்கிட்டேன். அதேதான் நான் வந்து அப்படியே ஸ்வைப் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி வேலைகள் நிறைய பாக்குறாங்க. அது கொஞ்சம் காண்டாதான் இருக்கும் அனிமி சைடு பார்க்கும்போது. அண்ட் இவ்வளவு பேசும்போது எனக்கு என்னமோ அது என்னமோ டியூரேஷனுக்காக தான் பண்றானுங்களோ இல்ல ஒரு கணக்குக்காக பண்றானுங்களோன்னு தோணுது. நம்ம இந்த டாபிக் ஆக்சுவலி ஹென்டாய பத்தி தான் ஆரம்பிச்சோம். ஹென்டாயில இருந்து நீங்க எங்க தெரியுமா போனீங்க? ஃபேன் பேஸ்னு போனீங்க. ஃபேன் பேஸ்ல இருந்து அடுத்து அனிமேக்கு அங்கிருந்து யுவர் லைவ் இன் ஏப்ரல்ல குடிச்சு அக்கமேகா கில்லு ஆர்க் எத்தனை வந்தாரு அங்கிருந்து அந்த 12 திரும்ப வாங்க ஹென்டாய்க்கே போலாம். அப்படி பார்த்தா இருங்க. இப்போ அனிமே பத்தி பேச போனோம், ஃபில்லர்ஸ் பத்தி பேசணும். இப்போ நம்ம டாபிக்கே இப்போ ஃபில்லரா தான் போயிட்டு இருக்கு. ஆமா, டாபிக்கே ஃபில்லர்ஸா போய்கிட்டு இருக்கு. எங்க ஃபில்லர் பத்தி பேசணும்னா மொத்தம் 2 சீரிஸ் இருக்குங்க. அதை பத்தி பேசாமலே இருக்க முடியாது. ஆனா அதை பத்தி பேசாம இருக்கவும் நல்லதுதான். ஆமா, ஒண்ணு வந்து நருட்டோ, அது நாங்க வேற டைம் முடிச்சிருந்தோம். அதனால இப்போ அதை பத்தி பேச வேணாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து ப்ளீச் அடி வாங்கிட்டு படுத்து கிடந்து இப்பதான் திரும்பி வருது. ஃபில்லர்ஸ்னால அடி வாங்கின முக்கியமான அனிமில அதுவும் ஒண்ணு. நம்ம டிஸ்கஷன்ல பேசின அந்த மேட்டர்லாம் சொன்னீங்க. முக்கியமான எனிமி அது ஒண்ணு. இல்லடா இப்ப நருட்டோ கூட வந்து உனக்கு அடி வாங்கினாலும் பொழச்சுக்குச்சு. லைக் அவனுங்க எப்படி தப்புச்சானுங்கன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ரெடிட்ல கதறுவானுங்க, கத்துவானுங்க, அசிங்கப்படுத்துவானுங்க. ஆனாலும் வந்து அந்த எண்டிங்க பாத்துட்டு போயிட்டானுங்க. ஓகே, நம்ம இந்த வாயில விட பாட்காஸ்ட்ல நம்ம வந்து அடுத்த டாபிக்கா வந்து நம்ம நருட்டோ பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்ம கூட அதுதான் இல்ல ப்ரோ, நான் அதுக்கு சொல்ல நானு ஃபில்லர்ஸ்ல வந்து இப்போ உங்களுக்கு ப்ளீச் அடி வாங்கின அளவுக்கு எந்த சீரிஸ் அடி வாங்கலங்கிற நானு. லைக் பாக்கறத நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட அவன் ஓட்டுனது பாத்தீங்கன்னா 3-4 மாசம் ஓட்டி இருப்பான். லைக் சேமஸ் நருட்டோ ஓட்டின மாதிரி. பட் அவன் அடி வாங்கினது பயங்கரமான அடி அந்த டைம்ல. ப்ளீச் வந்து ரன்னிங்கே போயிருச்சு. லைக் மில்லியன்ஸ் கணக்குல பாத்துட்டு இருந்தவனுங்க அரௌண்ட் 8 மில்லியன்ஸ் கிட்ட வியூ கவுண்ட் இருந்தது. அப்படியே போய் 2 மில்லியன்ஸ் வந்து அவனுங்க சீரிஸே கேன்சல் பண்றதுலாம் போயிருச்சு. அதனால அந்த அளவுக்கு சரியான அடி நான் எந்த சீரிஸும் பாக்குறேன். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா புது சீரிஸ் வரும், ஐவி கிரியேட் பண்ணுவானுங்க, ஒரு 12 எபிசோட் கிரியேட் பண்ணுவாங்க. சரி அனிமி சீரிஸ் இல்லையா சீசன் 2 கொடுக்க மாட்டானுங்க. இதான் நார்மலா இருக்கும். ஆனா வந்து ப்ளீச் அளவுக்கு எதுவும் அடி வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம் கிடையாது. இதனால ஃபில்லர்னால. ஆனா அவ்வளவு நல்ல சீரிஸுங்க. அதை நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்கும். என்டையை நம்ம முடிக்கல. சரி விடுங்க, என்டை வேணாம். அது வச்சு நமக்கு ஏங்க ஹென்டை வந்து என்ன விடக்கூட மெயின் டாபிக் ப்ரோ. ஓகே, அது என்டை நம்ம தனியா பேசலாம். அது விடுங்க. இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மெயின் டாபிக். ஏன்னா இப்போ நீங்க என்டை ஆக்சுவலா என்டை பத்தி கேட்டீங்கன்னா ஐ குட் கிவ் யூ அரௌண்ட் 6 அப்லாட்ஸ் கொடுப்பேன் நானு. சரி வேணாம். என்டை ஒரு குறிப்பு அடுத்த எபிசோட்ல மேபி அவரோட கேமிங் மேனஸா அங்க அந்த சேனல்ல அப்படி இல்ல மேபி வாயில பாட்காஸ்ட்ல வரும். என்டை பார்க்கணும்னு பேசிக்கிட்டு அங்க கேமிங் மேட்னஸ் ஃபுல்லா சொல்லல, இங்க வாயில வந்து ஃபுல்லா சொல்லல. இல்ல அவர் என்ன தெரியுமா, நீங்க ஆல்ரெடி எப்படி வந்து மில்ஃப் த்ரீசமுக்கெல்லாம் ஒரு எபிசோடு பண்ணீங்களோ அதே மாதிரி நம்ம ஹென்டாய்க்கும் உங்க பாட்காஸ்ட்ல ஒரு ஸ்பெஷல் எபிசோடு வைக்கிறோம். ஹானரபிள் மென்ஷன் மாதிரி ஒரு ஸ்பெஷல் எபிசோடா நம்ம ஹென்டாய்க்கு வைக்கிறோம். ப்ரோ உங்களுக்கு புரியல ப்ரோ. பீரஸ் வந்து என்ன பண்ணாரு, கேமிங் மேனஸ் முடிச்சிட்டாரு, தமிழ்ல ஆடியன்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. வேற எது கிடையாது. வாயிலன்னு சொல்லிட்டாரு, வடன்னு ஆடியன்ஸ் சொல்லுவாருன்னு உட்காந்துருக்காரு. வேற எது கிடையாது. டோரா புஜியாக மாறிய வாயில வட. இது எப்படின்னா இந்த காலேஜ்ல கத்துவமே படமரத்துல வாழ அப்படின்னு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லிருவீங்க, செகண்ட் வந்து பின்னாடி கிரவுட் சொல்லும். கமாண்ட் கோரஸ். சரி ஓகே, நம்ம வந்து இப்போ அனிமே வந்து பேசிக் பேசியாச்சு. அடுத்தது வந்து இப்போ மணி விஷயமா போலாம். இப்போ வந்து
ஆனிமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆரிஜின் ஜப்பான் தான். ஜப்பானோட மோஸ்ட் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் செக்டர்ல ஆனிமே வந்து முக்கியமான பங்களிப்பு இருக்கு. அதுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் மெர்ச்சன்டைஸ், டாய்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே வந்து மெர்ச்சன்டைஸ் அப்படிங்கும் போதே இந்த டாய்ஸ் கிளாத்திங் எல்லாமே உள்ள வந்துரும். போஸ்டர்ல இருந்து நீங்க போடுற ஆர்னமெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா கருமமும் மெர்ச்சன்டைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்துரும். என்ன சொல்றது? ஆனா நம்ம ஊர்ல வந்து அத வந்து அவ்வளவா வேல்யூ பண்றது இல்ல. ஆனா நம்ம ஊர்ல ஃபன்கூ பாப் டாய்ஸே ஒழுங்கா விக்கிறது இல்ல. அது வேற விஷயம். நம்ம ஊர்ல அயன்மேன் டாய் வாங்குறதுக்கே இல்ல அயன் இப்ப என்ன மேனுக்கு பேட் பிரச்சனை, சிம்பிள் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதுதானே? இருபது நம்ம அதுதான் ரூபாய்க்கு ஊர்ல அதுதான் bro, ஃபேன்சி இப்ப ஸ்டோர்ல கிடைக்கும். அதான் ப்ரோ, இப்ப நம்ம ஊர்ல வந்து ரிச்சஸ் ஒரிஜினல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே தலை சுத்துது. இன்னும் எல்லாமே சைனீஸா இருக்கு. எதுவுமே கரெக்டான கண்டென்ட்ல இல்ல. லைக் அவன் அதே சொந்தமா வந்து மேல அப்படி இது போட்டு குடுக்குறான். இட்ஸ் நாட் அந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அந்த கிரியேட்டர்ஸுக்கு வந்து போய் சேராது நம்ம போடுற அந்த பங்களிப்பு. அது லைக் ஐ வாண்ட் இல்ல டு டூ இதுக்கு தட். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து நான் 8th படிக்கும்போது 7th படிக்கும்போதோ இங்க ஒரு திருவிழா ஒன்று நடந்தப்போ ஒரு பவர் ரேஞ்சர்ஸ் டாய் வாங்கினேன். ஆக்சுவலி அதுல வந்து டிசைன் பாத்தீங்கன்னா ரெட் ரேஞ்சர் நம்பர் 1ன்னுலாம் போட்டிருக்கும். ஓகே. ஆனா எஸ்பிடில எப்படின்னா வந்து ஜாக்கும் அந்த ரிக்கும் கம்பைன் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த டாய். இட்ஸ் ஆக்ஷன் ஃபிகர் ஆக்சுவலி. ஆனா ரெட் ரேஞ்சருக்கு ப்ளூ கலர் கொடுத்துருப்பாங்க. மொத்த எல்லா டீடைலும் பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. மாஸ்க்ல இருந்து நம்பர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். என்ன ரிக் மஞ்சள் கலர்ல இருக்கும். ரேஞ்சர் ப்ளூ கலர்ல இருப்பான். ஆனா அது ஆக்சுவலி ரெட் ரேஞ்சர். அது ஏதோ Copyright காப்பிரைட்டுக்காக வச்சிருவாங்க. இருக்கும். காப்பிரைட்டுக்காக இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் இங்க இருக்கிற பெரிய கன்ஃபியூஷன். சோ ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படின்னு வரும்போது நமக்கு இங்க அதான் பிரச்சனையே. அதே மாதிரி ஒரிஜினல் இங்க வாங்கணும்னா ஒரு ஃபன்கூ பாப்டாயோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து இங்க போட்டா அமேசான்லயே 15,000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான் ஸ்பைடர்மேனை. எங்க போய் முடியறது? 1-2 டாய்ஸ் மட்டும் ஒரு 1000 1500 ரேஞ்சில இருக்கு. ஆனா ஒரு சில ஒரிஜினல் ஆக்ஷன் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல் ரேட்ல வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியெல்லாம் இம்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம ஊர்ல பெருசா வந்து கிடையாது. இப்ப சொல்ல போனா வந்து இப்ப இந்த ஃபுல்லி ஃபிலிமி மாதிரியான ஆளுங்கெல்லாம் வந்து அனிமிக்கு தனியா ஸ்பேஸ் எடுத்து பண்ணலாம். பண்ணா நல்லா இருக்கும். தெரிஞ்சா பண்ணுவானுங்க. அதேதான். வேணும்னா உங்களுக்கு என்ன உங்க ஆக்ஷன் ஃபிகர்ஸ் சொன்னீங்க, நாங்க வேணா 3D பிரிண்ட் பண்ணி போது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஓ வருங்கால பிசினஸ். இல்ல போயிட்டு இருக்குது. கரண்ட்ல போயிட்டு இருக்குது. டேய் நம்ம எந்த கேரக்டர் வேணும்னு என்டர்பிரனர்ஸ் சொன்னீங்க? கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம்டா. என்டர்பிரனர் ஐயா நீங்களா? அப்படி சொல்லாத. எதிர்காலத்துல ஜிஎம்டி டெஸ்ட் அடிச்சு கொடுக்க போறவங்க. ஓ அப்படி. அப்படி இல்ல இப்ப பப்ளிக் கிட்ட போறனால நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிடிக்கணும். நம்ம பாட்காஸ்ட் கூப்பிட்டதுக்கு இலவசமா அடிச்சு தரேன்னு சொன்னாங்கடா, மறந்துட்டியா? அடிச்சு கொடுத்துறேன். டீஷர்ட் அடிச்சிடுவோம். மெர்ச்சன்ட்ல கொலாப் பண்ணிப்போம். பிரச்சனை இல்ல. ஒரு பங்களிப்பு அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம ஊர்ல எடுத்து பண்ணாங்கன்னா மேபி காஸ்ட் வைஸும் கொஞ்சம் நம்ம ஆளுங்களும் அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய லிமிடெட் எடிஷன்லாம் இங்க கிடைக்கிறதே கிடையாது. அந்த விதத்துல வந்து நிறைய பாதிக்கப்படுறோம். ஆனா பீகாச்சுவும் கோகு மட்டும் எல்லா இடத்துலயும் ஃபேமஸ் ஆகுறாங்க. கரெக்ட் தான், வாஸ்தவம் தான். பென்டன் விட்டுட்டேல் பார்த்தேலா? பென்டன் வாட்ச். பூமர் வாங்குனா பென்டன் வாட்ச் ஃப்ரீங்க. பூமர் வாங்குனா பென்டன் வாட்ச் ஃப்ரீ. அந்த வாட்ச் நான் ஆக்சுவலா ஜெயிச்சேங்க. ஜெயிச்சீங்களா? ஆமா. எவ்வளவு? 100 ரூபாய்க்கா 1000 ரூபாய்க்கு சாப்பிட்டீங்களா பூமர்? இல்ல ப்ரோ, அரௌண்ட் ஒரு 15 பூமர் தான் சாப்பிட்டுருப்பேன். சும்மா அனுப்பிச்சு சொன்னாங்களே, சும்மா அனுப்பிச்சு சொன்னானுங்களே, அனுப்பிச்சு விட்டேன். பொசுக்குன்னு பார்த்தா வீட்டுக்கு வாட்ச் அனுப்பிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஏலியனா மாறினேன். என்ன ஏலியன் இல்ல அவன் குடுக்குற வாட்ச் பார்த்தேன்னா உனக்கு லைட் அடிக்கிற மாதிரி தானே இருக்கும். லைட்டா ஸ்பின் பண்ணிட்டு லைட் அடிச்சேன்னா உனக்கு அந்த ஏலியனோட இது தெரியும். அதான் மேல இது ஹாலோகிராம் மாதிரி வைக்கணும். ஹாலோகிராம் மாதிரி தெரியும் லைட்டா. அவ்வளவுதான், மத்தபடி பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. ஆக்சுவலா நான் ஏன் முடிச்சது அந்த பஸ் டாய்க்கு அந்த சனியில கொடுக்கல அவனுங்க. அது கூட சேர்ந்து ஹூமர் கேம் ஒண்ணு கொடுத்தானுங்க. நான் சொல்லிருப்பேன் ஆல்ரெடி. ஆமா ஆமா ஆமா. அதெல்லாம் எனக்கு தூக்கி போட்டேன். அது விளையாண்டு பார்த்தேன், கன்றாவே எஞ்சி தூக்கி போட்டேன். ஹூமர் ஃபேன்ஸ் யாரா இருந்தாலும் மன்னித்துடுங்க. அவன் கேவலமா தான் கேம் கிரியேட் பண்ணிருந்தான். கேவலம் தான் சொல்ல முடியும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு மெயினான டாபிக் ஒன்று வரும். ஆனிமேவை ரொம்ப சீரியஸா வந்து
எடுத்துக்கிறது நல்லதா இல்ல எப்படி நீங்க சொல்லுங்க. அனிமேங்கிறதே ஒரு ஃபேண்டசி ப்ரோ. அத சீரியஸா எடுத்து என்ன ப்ரோ பண்ண போற? ம். இல்ல இப்ப ஆனிமே பாக்குற வந்து ஒய்ஃபுன்னுவான், ஒய்ஃபு ஆமா. பெஸ்டோ ஒய்ஃபுன்னுவான். ஃப்ரெண்டோவா? இட்ஸ் லைக் நீ நீ அந்த நீ உன் கேர்ள் ஃப்ரெண்ட ஒய்ஃப்னு நினைச்சு வாழுடா. போடா அவ்வளவுதான்டா. இதுக்கு மேலலாம் ஒண்ணும் கிடையாது. ப்ரோ அந்த கல்ச்சரை லவ் பண்றதுதான் ப்ரோ கரெக்ட். பட் அத வந்து இட்ஸ் லைக் அத வச்சு ஃபைட் பண்றது தப்பு. இப்ப சீரியஸா அது நினைக்கிறாங்கன்னா தேர் லைக் கிடைக்கல அதனால அதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. கிடைச்சா அவன் எதுக்கு அப்படி நினைக்க போறான்? இன்ட்ரோவர்ட் டைலிலா அப்படின்னு பேசுறாராம் ஆர்க்கு. இன்ட்ரோவர்ட்னு இல்ல. இப்ப எனக்கே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தது கிடையாது. மோஸ்ட் மறுபடி ஆஃப் த இருக்க மோஸ்ட் ஆஃப் த அனிமே ஏ வீப்ஸ் லவ்ஸ் ஒய்ஃபு பிகாஸ் தே ஆர் இன்ட்ரோவர்ட்ஸ். ஏங்க கேமர்ஸ்க்கும் அதே கதை தாங்க. அப்ப ஏங்க நீங்க இன்ட்ரோவர்ட். ஆனா அது அந்த அது எதுவுமே என் விஷயத்துல கிடையாதுங்க. என் அது விஷயத்துல என்னங்க அது உங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் வைக்கிறீங்க. ஏங்க இல்லங்க சத்தியமாங்க. எங்கூட 8 கேமர்ஸ் இருந்தாங்க. இன்னும் கேம் ஆடிக்கிட்டு தாங்க இருக்காங்க. அதான் அது ஒரு இன்னும் கேங்கே இருக்குங்க. இன்னும் உங்ககிட்ட தான் கேம் ஆடிட்டு இருக்கான், நான் வெளிய போல. அப்படி பார்த்தா இன்ட்ரோவர்ட்ஸ் ஒன்னா தான் இருப்பீங்க. இன்ட்ரோவர்ட்ஸா தான். ஐயோ இல்லையா அதுல பாதி அண்ணாங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்ட்ரோவர்ட்ஸ் டுகெதர் மேக் ஸ்ட்ராங். ரைட்ரா. ஒரிஜினல் டிரான்சாக்ஷனை போய் தேடி கொள்ளவும். இன்ட்ரோவர்ட் இது வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்ச பிரச்சனை ப்ரோ. இவனுங்க எங்க இருந்து இதை ஆரம்பிச்சானுங்கன்னு தெரியல. இட்ஸ் லைக் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பாக்குறேன் ப்ரோ. வேலையை போடுறான்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தளவுக்கு. ஃபன்னுக்காச்சு பேசுறது அதோட ஃபன்னுக்கு இது வந்து பேசுறது அதுதான் ப்ரோ. அவங்க வந்து இட்ஸ் லைக் தேர் லைக் எப்படி ஒருத்தனை ஹர்ட் பண்றதுங்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. அந்த பர்சனுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. ஸோ தே வாண்ட் டு ம், ஹர்ட் தம்னா அதுக்காக என்ன பண்ணானா அவனுக்கு இது பிடிச்சிருக்கா அப்ப அது அசிங்கமா பேசணும்னு பேசணுமே தவிர இட்ஸ் ம். லைக் நம்ம முன்னாடி பேசுறான்ல நாளைக்கு போய் பாத்தீங்கன்னா அவனே உனக்கு சிம் படிச்சுட்டு இருப்பான் இதே மாதிரி. இப்ப சாம்சங் சிம் படிக்கிறானுங்களா இல்லையா மட்டும் பாருங்க. சாம்சங் எங்க போன் வச்சிருக்க ரூல் 34 கூறிய பிச்சுன்னு போகுதுங்க. ஏங்க இப்போ ம். இல்ல ப்ரோ. இப்போ அதே ஆளு அதே சாம்சங் வச்சிருக்கிறவன் அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் டெமெட்ரஸையோ இல்ல அனிமில இருக்கிற ஒரு கேரக்டரையும் நான் பார்த்து வரைஞ்சதை கலாய்ச்சிருப்பான். ஓகேங்களா? அடுத்த நாள் இவனுக்கு இங்க வந்தவனே இவன் அப்படியே அப்படியே இதாகிறான் பாத்தீங்களா, கிரிஞ்ச் ஆகிறான் பாத்தீங்களா அதை பார்த்துக்கிட்டு. அப்ப ஆமே ஜோக் டியூன் தான் எனக்கு போட தோணுது. அப்பதான் சாம்சங் ஒரு அறிக்கை விடுறாங்களாம். சாம்சங்கோட அசிஸ்டன்டோட வயசு 17ன்னு. கோட் FBI ஓபன் அப் அப்படின்னு இன்காக்சன் மோட போட்டுட்டு உள்ள போய் செக் பண்றானா. நியூட் போட்டோஸ் ஆஃப் சாம்சங் கேர்ள்னு போடுவானா. டேய் நீ FBI வேறடா ஓபன் த ட்விட்டர்ல டோர். போய் சாம்சங்னு சர்ச் பண்ணா ஃபுல்லா ஹென்டாய் வருதுடா கம்முன்றுடா. பார்த்தேன். ஏங்க நீங்க ஃபேன் அவ்வளவு மேடா? கூட போகாதீங்க. ரெடிட்ல போயிட்டு சாம்சங்னு அடிங்க போதும். சாம்னு இப்ப அடிங்க. அது மீதி அதுவும் ஆட்டோ ஃபில் ஆகி உனக்கு வருங்க உங்களுக்கு. அவ்வளவு சர்ச் பண்ணிருக்கேன் ரெடிட்ல. ஐ அம் நாட் ரெடிட் யூசர். சோ யார்கிட்டங்க இந்த பிரச்சனை இருக்கு? இட்ஸ் லைக் தே வாண்ட் அவங்களுக்கும் பண்ணணும்னு இஷ்டம் இருந்தா பண்ணுவானுங்க. பட் நம்ம பண்ணாதான் தப்பு அவ்வளவுதான். நாட் அதே. இது இல்ல வந்து இன்னைக்கு அனிமி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றவங்களா யாரு? நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது கார்ட்டூன் நெட்வொர்க் பார்த்துட்டு கலாய்ச்சவன் தானே. நான் பாக்குறப்பெல்லாம் கலாய்ச்சிட்டு இப்ப நீ என்கிட்ட வந்து எபிசோடுக்கு லிங்க் கேக்குறியா? எட்டி வச்சிருவேன் வெளில போ அப்படின்னு தான் சொல்லணும். லிங்க் கேட்க மாட்டேன், சஜஷன் கேட்பானுங்க நம்ம கிட்ட வந்து. அதே இந்த மாதிரி ஆளுங்க எப்படி இருப்பாங்கன்னா இட்ஸ் லைக் இப்ப பிரைடு மந்த்ல சோ இந்த இடத்துல இது பேசுறது தப்பு கிடையாது. இட்ஸ் லைக் அவனுங்களை கலாய்க்கிறாங்க மெயில கலாய்க்கிறவனுங்களா தான் இருப்பானுங்க. ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் சாய்ஸ். சிங்கிளா இருக்கிறது அவன் சாய்ஸ் தான். இல்ல ஏதாவது ஒரு வைஃப் கட்டிட்டு அழுகுறது அவன் சாய்ஸ் தான். ஒய் அந்த சாய்ஸை ஏன் புடுங்கணும்னு நான் கேக்குறேன். உனக்கு யார் புடுங்க நீ யாருன்னு கேக்குறேன். அப்படிக்கே ரைட்ஸ் கொடுத்தான்னு கேக்குறேன் நானு. இஃப் ஹீ லைக்ஸ் தட் அண்ட் ஹீ சிம்ஸ் தட் அவனை விட்டு நீ தான் போய் அவனும் கண்டுக்காதேங்கிறேன். உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போங்கிறேன். அவனை ஏன் டிஸ்டர்ப் பண்றேன்னு நான் கேக்குறேன். எங்க அவன் தான் லிங்க் கேட்டு டிஸ்டர்ப் பண்றானேங்க. அப்ப பண்ண மாட்டாங்க. போயிட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு லிங்க் கேட்பான். அப்பதான் நம்ம எல்லாம் மறந்துடுவோம். நம்ம மறக்க மாட்டோம். பேக்ரவுண்ட்ல பார்த்தா நம்ம ஒரு மெம் கிரியேட்டர் இருப்போம். அவனை ஒரு மெம் போட்டுட்டு இருப்போம். அது தனிப்பட்ட பண்ணி அவனை வச்சு ஒரு கண்டென்ட் போயிட்டு இருக்காங்க. இல்ல டப்புன்னு ஏதாவது கேட்டான்னா அந்த இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ வந்து சும்மா இருக்க மாட்டியாடா சூப் வச்சு உனக்கே ஊத்தி விட்டுறேங்கிற மாதிரி தான் சொல்லணும். அப்படிதான் பேசணும். அந்த ஆண்டி சொல்ற மாதிரி தான் சொல்லணும். அதாவது சிம்பிளா சொல்லலாம் இன்ட்ரோவர்ட் பத்தி இப்ப இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கான்னு சொல்றேன். எவ்ரிவன் ஹஸ் தேர் சாய்ஸ். ஜஸ்ட் ஃபக் ஆஃப் அண்ட் டு வாட்ஸ் யூஸ். அவ்வளவுதான். இப்ப இந்த கார்ட்டூன் நெட்வொர்க்னு ஒண்ணு கார்ட்டூன் நெட்வொர்க் ஒரு பழைய காலத்துல இப்போ கார்ட்டூன் நெட்வொர்க்கா இருந்த போன வந்து நிறைய அனிமேஸ் வந்து அவனுங்க அடாப்ட் பண்ணானுங்க. டிஜிமான் நிறைய பண்ணாங்க. நிறைய என்ன நடந்துச்சுன்னா நடுவுல ஒரு சிஇஓ சேஞ்ச் ஆனாங்க கார்ட்டூன் நெட்வொர்க்குக்கு. சிஎன்னா மாறினவனே மொத்தம் போயிடுச்சு. அவன் என்ன பண்ணிட்டானா அவனுக்கு வந்து இட்ஸ் லைக் என்ன சொல்றது அனிமி எல்லாம் பார்க்க கூடாது. இல்ல குழந்தைங்கன்னா
இந்த மாதிரி கண்டென்ட் தான் பார்க்கணும், கார்ட்டூன் நெட்வொர்க் பார்க்குறவன் குழந்தையா தான் இருப்பான். ஹி ஷுட் நாட் இட்ஸ் லைக் ஹீஸ் த அல்டிமேட் பூமர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் பார்க்கணும், இந்த டைப் பார்த்தா தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், இட்ஸ் லைக் டுக் ஆஃப் ஒரு அனிமி கூட இல்ல. அவன் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டான். வாஷ் அவுட் அதனால ஆனா பண்ணிட்டு ஒன்னும் பிரயோஜனம் அந்த மாதிரி இல்ல இப்ப பாக்குறது அதனால கூட தான் வந்து கார்ட்டூன் இல்ல அழிஞ்சது. சேனல் டிஆர்பி நாசமா போகும் அவ்வளவுதான். அரௌண்ட் 2015ல சிஇஓ மாத்துறாங்க, 14 15லயே மாத்துறாங்க. ஆமா அப்போ ஆமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இந்த மாதிரி பழைய சிஇஓட தப்புனாலதான் எல்லாமே போயிருச்சு, எங்களை மன்னிச்சிருங்க, வில் பி பிரிங்கிங் பேக் அனிமின்னு சொல்லி சொன்னானுங்க. ஓகே அதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் வெளிநாட்டுல நடந்துச்சே தவிர நம்ம ஊர்ல நடக்கல. இன்னமும் நம்ம ஊர்ல நீங்க இன்னும் ஆகி அண்ட் காக்ரோச்சஸ் தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க அது கூட வரது இல்லைங்க. இல்ல அதுவே கூட முன்ன இருந்த டப்பு நல்லா இருந்துச்சு, இப்ப இருக்க டப்பு நல்லா இல்ல. ஏங்க, சிங்கேன் ஓகி அண்ட் காக்ரோச் சுட்டி என்னங்க? டிவில ஜாக்கி சானுக்கு விஜய பேச வச்ச மாதிரி பேச வச்சிட்டாங்களா? இல்ல ஓகி அண்ட் காக்ரோச் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ரோட் ரன்னர் அண்ட் டாம் அண்ட் ஜெரியோட காப்பி தாங்க இது. ஆமா ஆமா ரிப் ஆஃப் ஃபக்கிங் ரிப் ஆஃப் வொஸ்ட் ரிப் ஆஃப் அது. அதுக்கு மேல ஒரு பெரிய ரிப் ஆஃப் நான் பார்த்ததே கிடையாது. லைக் ஒண்ணு பாத்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெரி மாதிரி அடிச்சுக்குவாங்க, இல்லாட்டினா அந்த 3 காக்ரோச்சும் பாத்தீங்கன்னா இது என்ன அந்த ரோட் ரன்னர் மாதிரி ஸ்பீடா ஓடும். என்ன நடக்குதுன்னே ஒண்ணும் புரியாது சனியில பார்த்தா, லூஸ்தனமா இருக்கும். அப்படிதான் ஆமா. ஸோ அவனுங்களால இப்போ இவனுங்க ஆஸ்ட் டேர்ம் பண்றாங்க, சில்ட்ரன்ஸ் பார்க்கக்கூடிய கார்ட்டூன் தான் நாங்க ரெடி பண்ண போறோம். பட் இப்போ இருக்கிறதே சில்ட்ரன்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இவனுக்கு ரெடி பண்ணி இது like என்னை கேட்டா சில்ட்ரன்ஸ் இன்னுமே வந்து ஸ்கூபி டூ பார்க்கலாம், டாம் அண்ட் ஜெர்ரி பார்க்கலாம், எத்தனையோ இருக்கா. அதையே நீ இன்னும் எத்தனை ஜெனரேஷன் ஓட்டினாலும் அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா தான்டா இருக்கும். இவனுங்க அதை பண்ண மாட்டானுங்க. சோட்டா பீம் இது இது என்ன ஸ்கூபி டூ இஸ் ஆல்வேஸ் a fresh content சொல்ல போனா. அது மாதிரி ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்லாம் வந்து திரும்ப ஒருத்த எழுதுவானான்னு தெரியல. கரேஜ் தி அந்த கர்னி அளவுக்கு ஒரு பயமாவே இருக்கும். அது ஒரு அல்டி. அது கூட கொஞ்சம் எப்படி சொல்றது, மியூசிக் எல்லாமே வந்து கிரீப்பியா ரொம்ப இதா இருக்கும்னு ஆமா சொல்லலாம். ஆமா ஆனா வந்து அந்த பயத்தை போக்க வைக்கிறதுக்கான வேலை தான் வந்து ஸ்கூபி டூலயே பண்ணியிருப்பாங்க. இப்படி ஒரு விஷயமே இல்ல, இது எவனா ஒருத்தன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரியே அதை கொண்டு வந்து முடிக்கிறதே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பாக்குறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா இருக்கும். ஸ்கூபி டூ ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் மோட்டிவேட் பண்ற அதேதான். எத்தனையோ இருந்துச்சுங்க, எல்லாத்தையும் அழிச்சு விட்டானுங்க. இன்ஸ்பெக்டர் கேஜெட் அதெல்லாம் வந்து எவ்வளவோ இருந்துச்சு. பட்டோஸ்கி வருமா? கண்டிப்பா எங்க நாளை காலேஜ்ல ரிங்டோன் வச்சு சுத்தி இருந்தாங்க, அதை வச்சு தடாலடி. இல்ல உண்மையிலேயே ஜெட்டிக்ஸ் இருந்த டப்பிங் வந்து வேற. நீங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப இறக்கிடுவேன், சாமுராய் இறக்கிடுவேன். ஆமாடா, அதான் சொல்றேனே, சாமுராய் ஜாக் எல்லாமே, சாமுராய் ஜாக்கா இருக்கட்டும், பவர் கேர்ள்ஸா இருக்கட்டும், சொன்னா சொல்லிட்டே போலாம், அத்தனை விஷயம் இருந்துச்சு. எல்லாம் வந்து மொத்தமா குழி தோண்டி புதைச்சிட்டானுங்க, அவ்வளவுதான். என்னைக்கு சோட்டா பீமா ஒழிக்கிறானுங்களோ அன்னி வரைக்கும் இந்தியால சோட்டா பீமும் நினைக்கிற எதுவும் நடக்காது. நம்ம நினைக்கிற எதுவுமே நடக்காது. இல்ல தேர் லைக் தே திங்கிங் குழந்தைங்களுக்கு இது போதும், இந்த விஷன் போதும்னு சொல்லி அவங்க இது பண்ணிடுறாங்க. ஸோ வேர்ல்ட்ல வந்து நான் ஓப்பனா சொல்றேன், வேர்ல்டு வைடு வந்து விஷன் அனிமினால என்ன நல்லது நடக்குது, குட் கார்ட்டூன்ஸ், அதாவது இந்த மாதிரி சோட்டா பீம் மாதிரி கிடையாது. நாங்க சொல்ற மாதிரி ஒரு ஸ்கூபிடுவோ இல்ல ஒரு பாப்பாயோ இந்த மாதிரி கார்ட்டூன்ஸ்லாம் என்ன நடக்குதுன்னா சில்ட்ரன்ஸ் கெட் நல்ல ஒரு விஷன் அவங்களுக்கு கிடைக்கும். அனிமேஷன்லங்கிறது ஹீரோ சாப்பாடுன்னு தெரியும், லட்டு தின்னா ஒபிசிட்டி வந்துரும்டா, ஆகாவலி சுகர் வந்து பாப்பாயா போட்டா ஸ்பின்னச் சாப்பிடும். அதான் ப்ரோ, அது கூட அதுலயே தெரியுதுல்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு. வந்து ஒரு எபிசோட்ல எஸ்விகேல ஆசிரமா கலாச்சிருப்பாரு, வடக்கு தாலிட்ட கொண்டு போய் கொடுத்திருப்பா, பூதி திருட்ட எழுதி இருப்பா சோட்டா பீம் அப்படின்னு. அதான் ப்ரோ கொடுத்திருப்பா அப்படின்னு. நம்ம ஊர்ல இப்ப இருக்கிற பெரிய விஷயம் என்னன்னா லேக் ஆஃப் விஷன். இந்த அனிமீஸ் ஒழுங்கா பார்க்காதனால லைக் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டி பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு கரெக்டான ஏஜ்ல பார்த்தாதான் சில்ட்ரன்ஸ் கிட்ட என்ன சொல்றது விஷன் கிடைக்கும், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய ஃபேமஸான டைரக்டர்ஸை போய் கேட்டீங்கன்னா தேர் லைக் அனிமி ஃபேன்ஸ், கார்ட்டூன் ஃபேன்ஸ். அதை பார்த்தாலே நான் வளர்ந்தேன், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி விஷன் கிடைச்சதுன்னு சொல்லுவானுங்க. ஐ மீன் ஹாலிவுட் டைரக்டர்ஸ் மாதிரி சொல்றேன் நானு. ஜேம்ஸ் கேமரான் கூட எடுத்துக்கோங்களே, ஹி இஸ் a big fan of animes. ஓகேங்களா, அனிமேஷன் அண்ட் கேமிங் தான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் அண்ட் திங்கிங்ஸ்லாம் நிறைய கொடுக்கும். ஓகேங்களா, பிரைன்ஸ்டார்மிங் நடக்கிற விஷயம் ப்ரோ அதெல்லாம். நம்ம ஊர்ல இட்ஸ் லைக் தேர் ரொட்டேட்டிங் தி சேம் கிரிஞ்சை தான் ரொட்டேட் பண்றாங்க. திரும்பி சோட்டா பீமோ கிருஷ்ணரை பத்தியோ சொல்லி தேர் நாட் லெட்டிங் த சில்ட்ரன்ஸ் டு விஷன் திங்க் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. அதை தாண்டி வெளியே எதுக்கான ஸ்கோப்பும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்ப இருக்கிறவங்க வளர்ந்து வந்து கடைசியில என்ன பண்ண போறானுங்க, அவனுங்களும் சோட்டா பீம் 2 எடுக்க ஆரம்பிப்பானுங்க, இன்னொருத்த கிருஷ்ணா 2 எடுக்க போறான்.
அவ்வளவுதான் பண்ண ம். போறான். அவன் வேற என்ன பண்ண முடியும் அவனால? ராமர் அதுக்கு கோயில் அதுக்கு கட்டுவார். இவனுங்க அந்த ஹைக்கூன்னு அந்த வாலிபால் அனிமே இருக்கே அத ப்ரோ ஆமா ஆமா போட்டாச்சும் ஆமா அவனுங்க ஆமா. நீங்க வந்து நீங்க ப்ரோ ஸ்போர்ட்டுக்கு இது பண்ணும். அதான் ப்ரோ வருத்தக்கூடிய விஷயம். நம்ம ஊர் கபடி ஃபேமஸ் நம்ம. ஆனா அவன் வச்சு ஆ. எடுத்துக்கிட்டு இருக்க அனிமி கபடி. அவன் வேற மாதிரி பிளேசிங் கபடியை வச்சு கபடியா ஜாப்பனீஸ் எடுத்துக்கிட்டு பிளேசிங் இருக்கானுங்க. கபடின்னு நினைக்கிறது பேரு. ம். அனிமே வரப்போகுது. இல்ல போயிட்டு இருக்கு. அரௌண்ட் 8 எபிசோட 9 எபிசோட போயிருச்சு. ஓ நைஸ். அவன் வச்சு எடுத்துட்டு இருக்கான் ப்ரோ. இங்க உருப்படியான ஒரு கார்ட்டூன் இருக்கு அத வச்சு. ம். ஷிட் அத விடுங்க. என்ன சொல்றது? உருப்படியான படம் முதல்ல நம்ம எங்க எடுத்திருக்கோம். இட்ஸ் லைக் ஆல் அரவுண்ட் நம்ம வெண்ணிலா கபடி மாதிரி ஒரு சில படம் தான் வந்திருக்கு. உருப்படியா எங்க எடுத்திருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் படமே அத வச்சு. நம்ம ஊர்ல முதல்ல அனிமி என்ன சொல்றது, கிராஃபிக் இண்டஸ்ட்ரி ஒன்றும் அவ்வளோ இது கிடையாது. இவனுங்க பாகுபலியை வச்சு ஒரு அனிமேஷன் படம் விட்டாங்க. அப்புறம் ராமாயணம், ஹனுமான், இதை தவிர வேற ஏதாவது எடுக்கிறானுங்களா இந்த ஆகாவளிக? ஆனா அனுமான் ஏதோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஒரு இல்ல இது ப்ரோ, அத அப்ப வந்தப்ப ஓகே ப்ரோ, சரி ஓகே, இட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ம். இன்னும் அதை பிடிச்சு தொங்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனங்கிறதா என் கேள்வி. சரி சரி ப்ரோ புரிகிறது. கண்டென்ட்ல அவனுக்கு பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இல்லாத அதே தான் ஓட்ட முடியும். இல்ல அதுதான் அதுதான் இவனுங்க யோசிச்சு ரொம்ப பாருங்களேன். கிராபிக்ஸ்ல பெருசா யோசிக்கிறனா கூட பரவாயில்ல. இப்போ நீ கிராபிக்ஸ் புதுசா யோசிக்கணும்னா கூட பரவாயில்ல. அடாப்ட் பண்றான்னு தானே சொல்றோம். உன்னை ஏன் கஷ்டப்பட இல்ல சொல்றோம்? ஏன் ஆக்சுவலி இப்போ வந்து ஆ, ஒரு ஒரு படம் ஒண்ணு வந்துச்சு. என்ன தெரியுமா, பால் கணேஷ்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி, ஆர் சம்திங், ஏதோ ஒரு மை ஃப்ரெண்ட் கணேஷான்னு நினைக்கிறேன். ஆமா இட்ஸ் ஆமா ஹிந்தி ஹிந்தி மூவி. ஆமா அது ஆமா ஆமா எப்படின்னா வந்து லூனி டூன்ஸ் மாதிரி எல்லாரும் ஹியூமன்ஸ், கணேஷாவை ஆமா மட்டும் கார்ட்டூனா வச்சிருப்பானுங்க. ஆமா ஆமா லூனி அது அது டூன்ஸ் வச்சு ஆமா மூவி எப்படி வரும்? விநாயகர் சதுர்த்திக்கு ரிலீஸ் பண்ணானுங்க போகல. யா எல்லா அந்த விட சக்தியும் வருங்க அது எல்லா வருஷம் விநாயகர் சதுர்த்தியும் வரும். அந்த வருஷம் வந்து 2 முறை அன்னைக்கு ஒரே நாள்ல 2 முறை போட்டானுங்க அத போகல. அதேதான். ஆக்சுவலி இட்ஸ் a குட் ட்ரை. ஆனா அந்த மாதிரி விஷயத்தை இவனுங்க மத்த எத்தனையோ எத்தனையோ படம் அந்த மாதிரி ஒரு தீம் அப்ளை பண்ணி எடுத்திருக்கலாம். ஆனா பண்ண மாட்டானுங்க. அதுதான் பிரச்சனையே. ஈவன் தோ அது கணேஷாவா இருந்தாலும் இது ஒர்க் அந்த படம் ஒர்க் ஆச்சு. அதேதான். அந்த படம் ஒர்க் ஆச்சு. ம். அந்த மாதிரி இவனுங்க எவ்வளவோ பண்ணலாம். இப்ப மறுபடியும் ஸ்பேஸ் ஜாம் வேற வருது. அதுக்கெல்லாம் வந்து நான் வேற லெவல் ஐப்ல இருக்கேன். நல்லாதான் இருக்கு. இவங்க பார்த்துட்டு எப்படி போர்ட்ரேட் பண்ணிட்டாங்கன்னா இங்க வேற கார்ட்டூனே இல்லைங்கிற மாதிரி போர்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எக்ஸாக்ட்லி. எங்க ஆனிமேல வந்து நீங்க பார்க்க சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. யோசிச்சு நீங்க கேள்வி எல்லாம் கேட்டீங்கன்னா எங்க எப்படிக்கா பதில் சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்ல தான் அவனுங்க இப்போ மோஸ்டா இப்போ வந்து ஒரு கேஸே டிஜிமான் வந்து போக்கிமான் எவ்வளவு நல்லா இருக்கும். அதுதான் இப்போ வந்து ஒரு நீங்களே பார்த்துருமே ஒரு கேஸ் ஒருத்தி வந்து கேஸ் போட்டிருப்பான் இந்த மாதிரி இந்தியன் சீரியல்னால வந்து ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, அது ஜஸ்ட் ஷிட்ன்ற Soap மாதிரி ஒரு opera. அந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி போயிட்டு இருக்கு. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி நீ கொடுக்குறேன்னா அட்லீஸ்ட் அது கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் எஜுகேஷனலோ கொஞ்சம் ஐடியாலவோ எதனா இருக்கணும்னு நான் சொல்றேன். நான் ஒன்னுத்துக்கும் உதாது இவன் பொண்டாட்டி அவன் இஷ்டம் போனா இவன் அவனை லவ் பண்ணா இவனை அவன் சா வச்சிட்டான், எதுங்க இது? அதை பார்த்துட்டு இங்க பண்ணுவானுங்க அதே மாதிரி. அதே 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 அப்படி சொல்லக்கூடாது. வேற சரி Bro, சரி சரி எனக்கு வேற தெரிஞ்சு love சரி பண்ணுவான். தமிழ் சரி கூட ஒரு தமிழ் நிமிஷம் பேக் டு த டாபிக் வாங்க. அதுக்குதாடா சொல்றேன் நானு. அதுக்குதான் ஏங்க, சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, இது டாபிக் உள்ளதான் இருக்கு. சொல்லுங்க. அதேங்க எப்படி இந்த பாயிண்ட மிஸ் பண்ணலாம்? வேலைக்காரி இருக்கணும். வேலைக்காரி இருந்தா போதும். அதான் நாடகம். ஹீரோ யாரா இருந்தா என்ன? புரிகிறது. Okay. வேலைக்காரி இருந்தா வேலைக்காரி போதும். முக்கியம்ன்றான், வேற ஒண்ணும் இல்ல. You need a maid. That's all. நீங்க ரீசன்ட் நாடகம் எல்லாம் பார்த்தது இல்லையா? வேலைக்காரி தான் முக்காவாசி பாத்துருக்கேன் கல்யாணம் பெரிய பண்றாங்க. ஐயா சின்ன ஐயா அது வேலைக்காரி இருந்தா பெரிய போதும். ஊலாம். வேண்டாம், எதுக்கு? ஏன்னா சுத்தி சுத்தி வந்து வீட்டை சுத்தி சுத்தி வந்து வேலைக்காரி தாங்க எதிர்க்க வர. பொண்டாட்டி எப்பனா ஒரு நாளைக்கு நீ 2 வாட்டி தான் பாப்ப வேலைக்கு போயிட்டு வந்தான். ஆனா வீட்டுல சொல்லி இப்ப வேலைக்காரை சுத்தி சுத்தி எப்படியோ 20 வாட்டி பார்க்க சொல்லும். படத்திலே ஹீரோயின் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம். நாடகத்துல 5 ஹீரோயின் இருப்பாங்க. படத்திலேயே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. நாடகத்துல உட்கார்ந்து 5 வெண்ணியே சூப்பரா இருந்தா எப்படிப்பா? இல்ல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹீரோ லவ் பண்றது ஒரு பொண்ணா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பொசுக்குன்னு பார்த்தா வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா வேலைக்காரியை வெறுத்துட்டு வெளியே ஒரு செட்டப் வச்சிருப்பான். அப்புறம் வேலைக்காரி நல்லவன் தெரிஞ்சு அவன் கூட வெளி கழட்டிட்டு வேலைக்காரியோட ஒண்ணு சேர்ந்துருவான் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்ன மிஸ்டர் அண்டர்ஸ்டாண்டிங்ல இன்னொருத்தி திருட்டு வச்சிருவான். பையல படத்துல விவேக் கேமரா வச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு கதை சொல்லுவா ஆமா தெரியுமா? அதேதாங்க நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா அதையும் கழட்டி விட்டுட்டு நிம்மதியா இருப்போம். திடீர்னு புசுக்குன்னு எங்க இருந்தோ ஒரு வில்லி வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உலகமே அழிஞ்சாலும் உன்னையதான் கல்யாணம் பண்ணின்னு உட்காந்துக்குவா.
பாரதி கண்ணம்மா இன்டென்சிஃபைஸ். அந்த வில்லி இப்ப யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஆளா இருப்பான். ஏன்னா வந்து அப்பதான் அந்த வில்லிக்கு அங்க ஒரு கேரக்டர் ஒண்ணு வரும். ஏன்னா வந்து வில்லியே வந்து வீக்கா இருந்துச்சுன்னா வேலைக்காரிக்கு முன்னாடி வந்து வில்லி எடுபடாது. சோ வந்து அதாவது வில்லி யார் இங்க வந்து நீங்க படையப்பா சொல்றீங்க இல்லையா? படையப்பா நீலாம்பரி படையப்பா தாங்க இன்னைக்கு படமே, இன்னைக்கு நாடகமே படையப்பா தாங்க. அதையாப்பதான். ஐயோ முத்து வச்சு ஒருத்தன் படம் எடுத்துருக்கான், இது சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்கான். சரி சரி பாத்தேன் சரி பாத்தேன். இப்பதான் இது டைவர்ட் ஆகுது. Get back to the topic for the 100th time. Come on. 100th. ஏன் Okay. அப்படி சொல்ற? 69th டைம் வாங்க கண்டிப்பா பண்ணலாம். It's a positive number. சரி ஓகே நெக்ஸ்ட் அது எல்லாம் பேசிச்சு. அதான் ஃபினிஷிங் டச் முடிச்சலாம் நினைக்கிறேன் நானு. இப்போ வேற எதனா பேசினா பேசிக்கலாம். வேறனா என்ன சொல்றது, இவனுங்க வந்து அனிமே பார்க்கும் போன வந்து கொஞ்சம் சத்தமா வச்சு பார்த்துன்னு வச்சுக்கோங்க, என்னடா லாங்குவேஜ் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துன்னு இருப்பானுங்க. Correct தான். அந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க. இந்த என்னடா நாய் பொம்மை உட்கார்ந்து ஓடுது. தெலுங்கு படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இது ஒரு லாங்குவேஜ் தான்டா, ஆகாவலினா தெரியாது. இல்ல இல்ல அவன் தெலுங்கு ஆமா. படத்தை தெலுங்குல பார்த்தா பிரச்சனை இல்ல. அதே தெலுங்கு படத்தை தமிழ் டப்ல பார்த்தாதான் இது செம அது குத்து. வேற லாங்குவேஜா இருக்கும் அது. இது செம குத்துன்னு பார்க்கலாம். இவனுக்கு வேற ஆளு கிடையாது. Right. இவனுக்கு வேற சரியான ஆளு கிடையாது. இது வேறயா? ஆமா ஆமா. படம் பேரு நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஒருத்தன் வந்து உட்கார்ந்து ஃபுல் வடக்கா உட்கார்ந்து ஏக் வில்லன் பார்த்துட்டு பேசிட்டு இருப்பானா சைடுல. சரி ப்ராட் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அதான் இந்த மாதிரி பண்ணிட்டு எண்டிங் நோட்டா தான் நான் சொன்னோம். என்ன சொன்னது, போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்றானுங்கன்னா கண்டுக்காதீங்க, நீங்க பண்ணு பாருங்க, முடிஞ்சா எவனுக்கு. இந்த இடத்துல ப்ரொமோஷனல் மெட்டீரியல் நாங்க இதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணிருப்போம். எங்க கேம் மேனேஜ் தமிழ் பாட்காஸ்ட்ல பாத்துக்கோங்க. அதாவது கார்ட்டூனை பத்தியும் பேசலாம், அனிமி பத்தியும் பேசலாம். அதை பாக்குறவங்க என்னென்ன பிரச்சனைகள்ல போய் ஈடுபடுறாங்கிறத பத்தி ஆமா இது என்னோட பர்சனல் இதுவும் நான் சொல்லி ஆகணும் இதுல. நானு அது பண்ண சொல்ல நான் சொல்றேன். நான் அதுக்கு ஏன் நானே இதை வந்து நான் வீட்லயும் சரி வெளியும் சரி நான் பர்சனலா ஃபேஸ் பண்ணிருக்கேன். நான் மோஸ்டா இந்த வீட்டுல தான் நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். வீட்டுல இருந்து அது வெளியே நிறைய போயிருக்கேன். அந்த மாதிரி எங்க வீட்டுல கிவ் அப் பண்ணிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட டைம். இல்ல இதுல வந்து வீட்டுல என்ன நடந்ததுன்னா, நான் அனிமே பாக்குறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொம்மை கதை பாக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டுல சண்டை போட்டேன், இது பொம்மை கதை இல்ல அனிமேன்னு 2 நாள் சண்டை போட்டேன். நானு வீட்டுல சண்டை போட்டு அதுக்கப்புறம் சரி இல்ல 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 சீரியஸ் ப்ரோ. ஆனா அந்த மன்னன் படத்துல வர மாதிரி, ஆனா உனக்கு ரொம்ப தைரியம்பா. நம்ம ஏஜ்ல இருக்கிற இல்ல நம்ம ஏஜ்ல இருக்கிற பசங்க கிட்ட சொன்னாலே அவனுங்க எல்லாம் கேட்டு முடிச்சது கடைசியில காட்டுன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. நீ உட்காந்து நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் சொல்லியிருக்க. ப்ரோ இல்ல ப்ரோ இது உண்மையா நடந்தது. இப்ப வீட்டுல அதுதான் நானும் சொல்றேன். உனக்கு ரொம்ப தைரியம்பா. அதை ஓட்டக்கார வச்சுக்கிட்டு முன்னாடி போய் நிக்கிறேன். முன்னாடி சரி ஓகே. அது பேசி அப்புறம் அது ஒரு முடிவுக்கு வந்தது. நான் பொம்மை கதை பார்க்கறது இப்போ வந்து இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சு. பொம்மை கதை பார்க்கறது நார்மலைஸ் ஆயிடுச்சு. திடீர்னு வந்து எங்க அம்மா வந்து ஜாப்பனீஸ்ல 2 வார்த்தை பேசுறாங்க சாப்பிட சொல்லும். தத்த பையன்ற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. வீட்டுல இருந்து கிளம்புறாங்க, வீட்டுல இருந்து வெளியே போறாங்க, சயோன் அறான்றாங்க, போயிட்டு வரேன்னு ஜாப்பனீஸ்ல சொல்றாங்க. என்னங்க உங்களுக்கு இது டக்குன்னு எப்படிங்க இருக்கு உங்களுக்கு அது? இதுக்குதான் மக்களே நானும் சொல்றேன், ஹெட்போன் வச்சு கேளுங்க, இந்த பிரச்சனை மாட்டிக்காதீங்க. அப்புறம் நீங்க மறந்து போய் அனிமேன்னு சொல்லி ஹென்டாய் பாத்தீங்கன்னா அதுக்கு நான் காரணம் இல்ல. அப்புறம் ஆமாயா, நிறைய பேருக்கு இது விஷயம் தெரியாது. சென்சை வேற செம்பாய் வேற. ஆமா சென்பாய் சென்பாய்ன்றது சீனியரா? செம்பாய் வந்து சீனியர், சென்சே வந்து டீச்சர். ஏன்னா அத வந்து தப்பா புரிஞ்சுக்கின்னு அவனுங்க என்ன தெரியுமா சொல்றானுங்க, சென்பாய்னா டீச்சருக்கு ஸ்டூடெண்ட்டுக்கு நடுவுலங்கிற மாதிரி நினைச்சுக்கிறானுங்க. ஏங்க ஒன்னிச்சானாங்க பெரிய அண்ணாங்க, ஒன்னிச்சான்னு சொன்னா வேற மாதிரி பண்றாங்க. அத வேற அந்த பொண்ணு சொன்னதுதான் டெத் நோட்லாம் அவங்க சொன்னும் பாருங்க, ஓனிச்சா அப்படின்னு. ஆனா அது கேட்க நல்லா இருக்கும் தான். ஒரு முறை ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் கேட்க நல்லா இருக்கும், ஆகாசமா இருக்கும். டெஸ்டர் சொல்ற மாதிரி இந்த கேட்க போது நல்லா இருக்கு. டெஸ்டர் ஒரு வாய்ஸ் டெம்ப்ளேட். ஓகே 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 கண்ணு மாடி வருது. சரி ஒழுங்கான எண்டிங் நோட்டை போட்டுருவோம், முடிச்சுக்கணும் கரெக்டா. ஓகே 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 வீட்டுல வேற எட்டி பாக்க இல்ல. இப்போ இந்த எண்டிங் நோட்ல வந்து பெரிய தலைங்களை அடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எப்படியும் பாத்தீங்கன்னா அவனுங்க எப்ப வரானுங்களோ அப்ப அடிச்சுக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியால இருக்கு. லைக் ஃபன்னிமேஷன் இவனுங்களோட பேசி ஒரு பிரச்சனை கிடையாது. லைக் பசங்க கிட்ட வேணா சொல்லலாம், ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு உட்காந்துடாதீங்கடா, அடுத்தது பார்க்க
அவ்வளவுதான். சத்துன்னு வேற எதுக்கு போங்க, நான் ஒன்னுத்தையே பிரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க சர்வர்லயே அப்படி உட்காந்துருவாங்க. நானும் இவனும் புடிச்சு ஓட்டி வேற பாடுறான்னு வாயில துணிச்சு இப்ப என்னன்னா அதை அது தாண்டி ஒண்ணு பார்க்க வச்சுட்டோம்னா தேர் லைக் கன்னிசா பார்க்க ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆமா ஆமா ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா இவனுங்க இந்த மணி இவங்களுக்கு இஷ்டமா எல்லாமே நின்னுட கூடாது, அதுக்காக மணி இஷ்டமா நிக்காம போயிட்டே இல்ல இருந்தாலும் நல்லா இருக்கும். எக்ஸாக்ட்லி ஆக்சுவலா அதான் நடக்குது. தேர் லைக் ஸ்டக் வித் ஒன் அண்ட் அதுக்கு மேல பாக்குறதுக்கு தயங்குறானுங்க. அவங்களுக்கு ஒரு கிக் ஸ்டார்ட் மாதிரி கொடுக்க வேண்டியதா இருக்கு. சரி ஓகே ப்ரோ. சரி நம்ம ஃபைனலா ஃபைனலி வந்து ஜாப்பனீஸ்ல முடிப்போம். இல்ல அரிகட்டோ. இது பேசணும்னு நினைச்சா இது இல்ல இது பேசணும்னு நினைச்சு நீ ஃபுல்லோட உட்காந்து பேசினே கண்டென்ட் இல்லாம ஃபில்லரா வரும், கொஞ்சம் கண்டென்ட்டா வரும் கொஞ்சம். அப்படி பார்த்தா எனக்கு எடிட்டிங்க நான் ஒரு வாரம் உட்காரணும். சரி நம்ம நடுவுல சொன்ன மாதிரியே தான் நம்ம புது இது நிறைய இந்த என்டாய் வந்து பேசும் கூடிய சீக்கிரம். வாயின வந்து நீ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் கேமிங் மேட்னஸ் தமிழ் அண்டு என்டையர் எபிசோடில் இதை பற்றி பேசுவோம் ஃபுல்லாக. அண்டு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல் ஆஃப் யூ அண்டு அரிகத்தோ.